सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீ ராமநவமி, இந்த வருஷம் ராமநவமி பகவானுடைய அவதார திருநாள், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதார திருநாள். அவதாரன்றது பகவான் மனுஷலோகத்தில் அவதாரம். பகவான் நித்தியமானவன், அவனுக்கு பிறப்பிறப்பு பகவானுக்கு கிடையாது. சச்சிதானந்த ஸ்வரூபன் பகவான். ஆனால் மக்களெல்லாம் விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பகவான் பூமியில் அவதரித்த திருநாள். அப்படியேப்பட்ட ராம நவமி ரொம்ப விசேஷம். அந்த பகவான் எப்படி அவதரித்தார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அதாவது 32 நாள் லவகுசர்கள் அஸ்வமேத மண்டபத்தில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னிதானத்தில் ராமாயணம் லவகுசர்கள் பாடுகிறார்கள். பாடலாக தான் பாடுறாங்க. அப்படி தான் 32 நாள் ராமாயணம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி வால்மீகி எப்படி பெற்றார்? லவகுசர்களுக்கு உபதேசம் பண்ண குருநாதர் யாருன்னா வால்மீகி. வால்மீகி குருநாதர் யாருன்னா நாரதர். நாரதர் தன் ஆசிரமத்துக்கு வந்தபோது வால்மீகி கேட்ட கேள்வி என்னன்னா, ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகர் முனிபுங்கவம். அப்படிப்பட்ட தபஸ்வியாகிய நாரதரிடத்தில் தபஸ்வியாகிய வால்மீகி மகரிஷி ராம நாம தபஸ்னால் சித்தி பெற்றவராகிய வால்மீகி மகரிஷி பேச்சாளர்களுள் சிறந்தவராகிய வேதத்தினில் சிறந்தவராகிய நாரதரிடத்தில் கேள்விகளை கேட்டார். தன்னுடைய தபஸை முன்னாடி வைக்கிறார். தபஸ்வாத்தியாயின்னு அர்த்தம். தபஸ்ன்றது ராமன் நாமம் சொல்கிறதே தபஸ். ராமாயணம் பாராயணம் பண்ணுறதே தபஸ். பாகவத பாராயணம் பண்ணுறதே தபஸ். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதையில் பகவான் மனசால் செய்யக்கூடிய தபஸ் என்ன, வாக்கால் செய்யக்கூடிய தபஸ் என்ன, உடலால் செய்யக்கூடிய தபஸ் என்ன என்றதெல்லாம் விளக்குறார். அப்போது தபஸுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் தபஸ் தான் பெரிய தனமே. மற்ற தனங்கள்லாம் நம்ம கைவிட்டு போனாலும் தபஸ் என்ற தனம் மட்டும் நம்மளை விட்டு போகாதபடி, அது காமக்ரோதங்களால் லோபங்களால் விரயமாகாதபடி நாம் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அந்த தபஸை. ஆமாம், நம்ம டென்ஷன் உண்டாகிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வரும், எல்லாமே வரதான் செய்யும். அந்த உலகம்னா கலியுகம். அதுவும்
சண்டை சச்சரவுகள் நிறைந்த யுகம்தான் இந்த யுகம், கலியுகம். அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது நாமத்தினால தான் அதை சேஃப்டி பண்ணணும். நிறைய நாம ஆவர்த்தினால்தான் அந்த தபஸை தக்க வச்சுக்கணும். அதான் இங்கே சொல்கிற தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவ பிரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். அப்போ வால்மீகி கேட்ட 16 கேள்வி கேட்குறார். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்ஷ கதக்ஷ சத்தியவாக்கியோ திடவிரதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார். 16 குணங்களை கேட்குறார். சகல கல்யாண குணம் பரிபூர்ணம் யாருன்னா இக்ஷ்வாக வம்ச பிரபுவ ராமோ ஜனேஸ்வதா. நீ கேட்ட சகல கல்யாண குணங்களும் இக்ஷ்வாக வம்சத்தில் தோன்ற மக்களால் ராமன் என்று அறியப்படுகின்ற அவரிடத்தில் தான் நிறைஞ்சிருக்கிறது என்று அப்படியே சம்ஷேப ராமாயணமாக ராமருடைய ரூபலாவணத்தை வர்ணிக்கிறார், ராமருடைய குணங்களை வர்ணிக்கிறார், எல்லாமே வர்ணிக்கிறார். அதுபோல் ராமாயண காவியத்தையே வர்ணிக்கிறார் நாரதர். சம்ஷேப ராமாயணன் பேர். அதில் கடைசியில் பல்சுதி பிராமணன் படித்தானா சிறந்த பண்டிதன் ஆவான், சத்திரியன் படித்தானா பூமிக்கு அதிபதி ஆவான், வைசியன் படித்தானா நல்ல வியாபாரத்தில் தலை சிறந்து விலகுவான், சூத்திரன் படித்தானா தன்னுடைய குலத்துக்கு தலைவனாகுவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சந்திர புத்திர மித்திர பந்து பரிவர்க்கங்களோடு அவர்கள் சொர்க்கோலோகத்தை அடைவார்கள். அவர்கள் நல்லா எள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டு தீர்க்காயுஷா நராசை நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்களாம். இந்த ராமாயண காவியத்தை படித்தாலே சம்ஷேப ராமாயணமே அவ்வளோ விசேஷம். ராமாயணம் பூரா படிக்க முடியாதவங்க இந்த முதல் சர்க்கமாகிய பாலகாண்டத்தில் சம்ஷேப ராமாயணத்தை பாராயணம் பண்ணுவாங்க. அன்றைக்கி பாராயணம் பண்ண முடியலைன்னா சம்ஷேப ராமாயணம் மட்டும் படிச்சிட்டாவே ராமாயணம் படித்த பலனம் அப்படின்னு மகான்கள் பெரியவங்க அப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்போது ராமாயண காவியத்தை நாரதர் சொல்லிட்டு போனார். அவர் பிரம்மதேவர் 2வது தடவை சொல்கிறார். பிரம்மதேவர் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 கிரௌஞ்ச பட்சிகளை பார்த்து ஒரு வேடுவன் ஆண் பட்சியை கொண்டதுனால ஒரு வேடுவன் அது நல்லா மிதுன காலத்தில் நல்லா உல்லாசமாக இருக்கிற சமயத்தில் ஒரு வேடுவன் ஈவிரக்கம் இல்லாமல் அந்த ஆண் பட்சியை கொண்டதுனால வால்மீகிக்கு கோபம் உண்டாகி அந்த வேடுவனை சபித்து விட்டார். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹ சாஸ்பதி சமா யத் பிரௌஞ்ச மிதுனா தேகம் அவதிகி காமமோகிதம். அது சபிக்கப்பட்ட ஸ்லோகமாக அமையல. மா நிஷாதா, ஏ நிஷாதனே வேடுவனே, நீ நிலையற்ற அலைய கடவாய். எதனால்னா காம மோகிதம், காமத்தில் மோகித்திருக்கிற அந்த தம்பதிகளை பிரிச்சிட்டியே, அந்த ஆண் பறவை அடிச்சிட்டியே, அதனால் நீ நிலையற்ற அலைய கடவாய் பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி சாபிக்கப்பட்ட ஸ்லோகம்தான். ஆனால் மகான்கள் வாக்கில் ராமன் நாம தபஸில் இருக்கக்கூடியவருடைய வாக்கில் வந்தால் அது சபிக்கப்பட்ட ஸ்லோகம் கூட அது மங்களாசாசனமாக அமைஞ்சிடுமா பகவானுக்கு. மானா லக்ஷ்மின்னு அர்த்தமாயிடுது. அப்போ மானா இல்லை என்ற பொருள் அன்வகிக்காது பின்னாடி. மா நிஷாதா அப்படின்னா மானா லக்ஷ்மி மணாலனே ஸ்ரீனிவாசா. நிஷாத அப்படின்னா இருப்பிடம், லக்ஷ்மிக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா. அப்போ மானிஷாத அப்படின்னா பிரதிஷ்டாம்துவம், நிலையற்று அப்படின்ற பதம் மான்றது லக்ஷ்மியாக இருந்தாலும் இல்லைன்ற பதம் நிலையில்லாத அப்படின்ற பதம் மாறி நிலையான புகழடைவாய் அப்படின்ற மங்களாசாசன கருத்தாக அமைந்து போய்விட்டது. மா நிஷாத பிரதிஷ்டாம்துவம் அகமக சாஸ்வதி சமா, சாஸ்வதமாக அவனுடைய புகழானது நிலைத்திருக்க கடவுள் ராமனுடைய புகழானது என்று அது மங்களாசாசன கருத்தாக மாறிவிட்டதான். மகான்கள் வாக்கில் வர்றது எதுவுமே அமங்கலமாக இருக்காது, எல்லாமே அது மங்களத்தை தான் உண்டாக்கக்கூடியது. கோபத்தில் சொன்ன வார்த்தை கூட. அப்போ வால்மீகியுடைய வார்த்தை எப்படியாப்பட்டதுன்னா ஏகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்களும் மகா பாபங்களை போக்கக்கூடியதான். அது ராவண சொற்பனக பேரை சொன்னால் கூட மகா பாதகங்களை போக்குவோம். எப்படி கங்கையில் சேர வெட்டி விட்டாலும் அந்த சேர் ஜலமும் கங்கை ஜலமாக மாறி அது பவித்திரமானதோ, அது மாதிரி இந்த ராவண கும்பகர்ணன் பேர் கூட புனாது புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி. இந்த ராமாயணம் என்ற மகாநதியில் கலந்ததுனால அந்த ராவண கும்பகர்ணன் பேர்லாம் கூட மகாபாதகங்களை நாசம் பண்ணக்கூடியதாக
இருக்கிறது தான். அதனால் இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் மகா பாதகங்களை போக்கக்கூடியது. எவ்வளோ அசுத்தங்கள் கலக்கப்பட்டாலும் அந்த கங்கை இன்றைக்கும் புனித நீர் என்று தானே நீராடுகிறார்கள். யமுனையிலையும் அப்படி தான் இல்லையா? பிருந்தாவனத்தில் யமுனையில் எவ்வளோ சேத்தை வெட்டி விடுறாங்க, சேரெல்லாம் கலங்கமாக தான் ஆயிடுது. ஆனால் அதுக்காக யமுனா ஸ்நானம் பண்ணாமல் போயிடுறாங்களா? பக்தி யமுனை, ஞான கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பாகிரதி ஸ்நானம் பண்ணிட்டு தானே வராங்க. அதனால் பண்ணாமல் இல்லையா? காசிலையும் இந்த பணத்தை மிதக்கிற அதோட எல்லாத்துலேயும் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணு. அது ஏன்னா அது இப்போ கலகம் அடையாதது கங்கை, அதுதான் புண்ணிய நதி. அதனால தான் புண்ணிய தீர்த்தம்னு பேர். அது எல்லாரும் புனித பத்தமே தவிர தான் அசுத்தம் அடையாது. அப்படியாப்பட்ட கங்கை ரொம்ப விசேஷம் இல்லையா? அது மாதிரி அதை விட அந்த விஷ்ணு பாதம் ஸ்பர்சம் பட்டதுனால கங்கை இவ்வளோ பவித்திரமாக இருக்காளே. அப்போ விஷ்ணு எப்படியாப்பட்ட பவித்திரமானவர்? அப்போது அந்த விஷ்ணு தானே ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது புனாது புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி, அப்படிப்பட்ட ராமாயணம்ன்ற அந்த மகாநதியில் போய் நீந்திட்டா ஏக இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரம் மகா பாதங்களை போக்கக்கூடியதான். அப்படியாப்பட்ட எதனாலன்னா வால்மீகர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கியம் மது. வால்மீகனுடைய முக கமலங்களிலிருந்து ஒழுகின இந்த மது, இந்த தேன், அதாவது அது எச்சில் தானே, வால்மீகி வாக்குலேருந்து வந்தது எச்சில் தானே அது அந்த தேனில். அப்போது வண்டு சாப்பிட்டது எச்சில் தானே, அப்போ தேன் அது வண்டு எச்சில்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் இல்லையா? அப்போ அதுவும் அந்த தேனும் ஒரு 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 பூச்சினுடைய எச்சில் தானே. ஆனால் அது பவித்திரமாக சொல்லப்படுது. அந்த தேனை எல்லாரும் சுவைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி வால்மீகி மகான்கள் வாக்குலேருந்து வந்துச்சுன்னா அது தேன், அதை மதுன்னா தேன். வால்மீகர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கிய மது. வால்மீகிலிருந்து முக கமலத்திலிருந்து வழிந்த அந்த தேன், அதை பிபத பருகுங்கள். கர்ணாஞ்சலி சம்புடிர் அக. ஒவ்வொரு நாளும் அந்த காது என்ற பாத்திரங்களால் பருகுங்கள். பிபத கர்ணாஞ்சலி, அஞ்சலினா அதை அஞ்சலியாக அந்த பாத்திரமாக அதை பிடித்து கொண்டு இந்த ராமாயணத்தை பருக வேண்டுமா? கர்ணாஞ்சலி சம்புடிர் அக. ஒவ்வொரு நாளும் பருக வேண்டுமா? சம்யக் பிபத்தினா பருகிறது, பிபத்தி ஆதரவோடு பருகணுமா? பிபத்தியாதராத்து வால்மீகர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கியம் மது. அப்படி பருகிட்டால் மறுபிறப்பு நம்மளுக்கு கிடையாதான். ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணிகி ச அத்தியந்த உபத்திரவம் சம்சாரம் விகாயம் கச்சதி புமான் விஷ்ணு பதம். சம்சாரமானது விட்டு போயிடுமா? விஷ்ணு பதம் சித்திச்சிடுமா? வைகுண்டஸ்தானம் சித்திச்சிடுமா? அப்படியேப்பட்ட இந்த ராமாயணம், அப்படியேப்பட்ட ராமாயண காவியம், அப்படியேப்பட்ட மானிஷாத பிரதிஷ்டாம்துவம் அகமக சாஸ்திரம். விட்ட இடத்துக்கு வரணும் இல்லையா? அந்த வேடுவனை சபிச்சதா அந்த ஸ்லோகமானது. ஸ்ரீனிவாசனே ஸ்ரீயம் உரசி, அப்படியேப்பட்ட மார்பில் தரித்து கொண்டிருக்கிற மகாலட்சுமி மணாலனே, நீ சாஸ்வதமான புகழை அடைய கடவாய். எதனாலன்னா யத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதிகி காம மோகிதம். கிரௌஞ்சன்றது இங்கே ராட்சசர்கள், அதில் மந்தோதரி, ராவணன், அப்படியேப்பட்ட பெண்களில் கூட ரமிச்சு கொண்டு இருக்கிறத அந்த கிரௌஞ்சம் என்ற மிதுனத்தில் காம மோகிதனாக இருக்கக்கூடிய ராவணனை வதம் செய்ததுனால ஆண் பக்ஷி, ஆண் கிரௌஞ்ச பக்ஷி அடித்தான் இல்லையா வேடுவன். அதுனா இந்த வேடுவன் சொல்கிறது இங்கே ராமர் ராவணனை வதம் செய்ததுனால சாஸ்வதமான புகழை அடைய கடவாய் அப்படின்றத அந்த சபிக்கப்பட்ட ஸ்லோகம் மங்களாசாசன ஸ்லோகமாக அமைஞ்சு போச்சு பகவானுக்கு. மா அனிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹ சாஸ்வதி சமா யத்கிரௌஞ்ச மிதுனா தேகம் அவதிகி காமமோகிதம். அப்போது அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தை பேஸாக வச்சு தான் எல்லா ஸ்லோகங்களும் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்தார். அப்புறமா தான் மச்சந்தா தேவ சரஸ்வதி. அப்போது என்னுடைய கட்டளை ஒரு அந்த பக்ஷியை சபிச்சுட்டு, அந்த பக்ஷியை கொன்ற அந்த வேடுவனை சபிச்சுட்டு இவர் போகிறாரு. அந்த நினைவிலே போயிட்டு இருக்கார். கூட பரத்வாஜன் ஒரு சிஷ்யர் வர்றார். அவரும் அவர் சொன்ன அந்த ஸ்லோகத்தை மந்திரமாக குருநாதர் சபித்தாலும் அது மந்திரம் போல அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்தையே ஆவர்த்தி பண்ணிட்டு போகிறார். அந்த ஸ்லோகம் பார்த்தா 4 பதங்களோடு கூடிய அழகான பாடலை. ஒரு சபிக்கிறவங்க பாட்டு பாடியாக சபிப்பாங்க,
ஆனால் இது பாடலாக அமைஞ்சிருக்கான், செய்யுள் அழகான பாடலாக அமைஞ்சிருக்கான், 4 பாதங்களோடு கூடிய ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கான். இது சோகத்தினால் வந்தக்கூடிய சாபம் இல்லை, இது ஸ்லோகமாகவே அமைய கடவுது அப்படின்னு பிரம்மதேவர் வந்து சொல்கிறார். அதாவது இவர் ஆசிரமத்துக்கு உள்ளே போகும்போது பிரம்மதேவர் வந்து காத்து நிற்காராம் வால்மீகி வரது. பிரம்மதேவர் சொல்கிறார், மச்சந்தா தேவசர், என்னுடைய கட்டளையின் பேரில் சரஸ்வதி ஆனவள் நாக்கிலிருந்து இந்த ஸ்லோகத்தை செய்யும்படி சொல்லும்படி செய்தாள். ஆனால் உங்கள் வாக்கிலிருந்து வரக்கூடிய காச்சா தூணு ஒரு அக்ஷரம் கூட நான் அந்திருத கதா பொய் போகாது. அதனால் இந்த ஸ்லோகத்தையே மையமாக வைத்து நீங்கள் மற்ற ஸ்லோகங்கள்லாம் ராமாயணம் என்ற காவியமாக நீங்கள் செய்ய கடுவீர். உனக்கு வந்து எல்லா ரகசியங்களும் புலப்படக்கூடிய ஞான திருஷ்டியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் அனுகிரகம் பண்ணுறார். அந்த ஞான திருஷ்டியினால் சீதை ராமனுக்குள்ளே இருக்கிற ரகசிய விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரிய கடவுது. உன்னை சொல்கிற ஒரு வார்த்தை கூட என்னாச்சா அந்திருத கதை, ஒரு வார்த்தை கூட பொய் போகாது. இந்த காச்சாத்து இங்கே ஒரு ஓடை இருந்தது, அங்கே மரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கும் போனால் அப்படி வர்ணிப்பா அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த சேது பந்தனம் இன்றைக்கே இருக்கு இல்லையா, அந்த சேது பந்தனம், அது மாதிரி எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் சத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எது வரைக்கும் ராமாயணம் காவியமானது பூலோகத்தில் இருக்குது அது வரையும் இந்த பூமியில் நீங்கள் இருங்கள். எது வரைக்கும் நதிகள் மலைகள் இருக்கிறதோ அது வரைக்கும் ராமாயண காவியம் இருக்கும். ஆனால் இது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அழகாக சொல்கிறார், எது வரைக்கும் ராமாயண காவியம் இருக்குமோ அது வரைக்கும் நதிகள் மலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராமாயணம் இருக்கிற வரைக்கும் பூமி செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராமாயணம் குறைஞ்சிச்சுன்னா தான் செழிப்பு குறைஞ்சிடும். அப்படி தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி. எல்லாம் மருந்து சாப்பாடு, எல்லாம் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடே கிடையாது, அப்படி ஆகிப்போச்சு. சரி, ஓகே. அதனால் ராமாயணம் செழிப்பாக இருக்க நதிகள் மலைகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்குமா, நதிகள் நல்லா பிரவகிச்சு ஓடுமா. கங்கையே இது காவேரியே வந்து பார்த்துன்னு போக வேண்டியதாகுது, காவேரி வருதா வராளா இல்லையான்ட்டு, அது வர வர்றாங்களா இல்லையான்ட்டு இல்லையா. அந்தளவுக்கு செழிப்பு இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் காஞ்சி போச்சு. அந்த நதிகள் மலைகள் எல்லாம் செழிப்பாக இருக்கணும்னா ராமாயண காவியம் அப்படி காடுகள்லாம் செழிக்கணும், மரங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருந்தால் தான் மழை பொழிய மக்கள்லாம் சேமமாக இருப்பாங்க இல்லையா. அதான் சொல்கிறேன். அப்போ அதனால் வந்து ராமாயண காவியமானது அப்படி செழிப்பாக இருக்கும். அது வரைக்கும் நீ இந்த பூலோகத்தில் இருப்ப. அது பிறகு வந்து என்னுடைய பிரம்மலோகத்துலேயும் நீ வாசம் பண்ணலாம், எல்லா லோகத்துக்கும் நீ போகலாம் வரலாம். அது பிறகு சாஸ்வதமான வைகுண்டம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அது பிறகு நீங்கள் இந்த ராமாயண காவியத்தை எழுதுங்கள் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். முதல் நாரதர் வந்து உபதேசம் பண்ணார், நாக்கில் சரஸ்வதி வந்துட்டா, பிரம்மதேவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார், அவருக்கு ஞான திருஷ்டியும் கொடுத்துட்டார். இப்போ ஞான திருஷ்டினால் பார்த்து அந்த பாவித ஆத்மனாம் பகவானை பார்த்து அந்த ரூபலாவண்யங்களை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய்ட்டு ராமருடைய குணங்களை, ராமருடைய தேஜஸ், ராம லக்ஷ்மணர்களை பார்த்த உடனே அப்படியே புல்லரிச்சு போயிடுமா அவருக்கு. அந்த யோக நிலையிலிருந்து எழுதினார் வால்மீகி ராமாயண காவியத்தை. இது யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்ட்டு பகவானை தியானம் பண்ணுறார். அப்போ லவகுசர்கள் கைகுப்பி கொண்டு நிற்கிறார்கள், அவர்களுக்கே இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணுறார். முதல்ல வந்து சம்ஷேப ராமாயணம் தான் கிராமமாக போய் பாட சொன்னாராம். அதுக்கு பிறகு யாருன்னா விரும்பி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விஸ்தாரமாக பாட சொல்லியிருக்கார். ஆனால் இந்த சம்ஷேப ராமாயணம் பாடும்போதே என்றைக்கோ பிரத்யக்ஷமே தரிசித்தம், என்றைக்கோ நடந்த விஷயங்கள் இன்றைக்கி கேட்குற மாதிரி இருக்குதான். கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம், ரிஷிகளுக்கெல்லாம் அவங்க கடத்தை கொடுக்குறாங்க, அந்த முஞ்சி புல்லால் அந்த மேகலை கொடுக்குறாங்க. அது பிறகு சில பேர் வந்து என்னென்னா மர உரியை கொடுக்குறாங்க, சில பேர் வந்து என்னென்னா எதுவும் இல்லாத அந்த சிக்கு பலகை கொடுக்குறாங்க, அந்த புஸ்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கு, அந்த ஓலைச்சுவடி வச்சு படிக்கிறதுக்கு. ஏன்னா 2 பேர் எதுவும் இல்லைன்னா 2 கையை தூக்கி மகரிஷிகள், தேவரிஷிகள், பிரம்ம ரிஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்களாம், நீ சேமமாக இருப்ப அப்படின்னு. அவங்க சேமமாக வாழ வைக்க போது. இப்போ சீதையோடு இருக்காங்க இல்லையா ராமகுசர்கள், ராமரை பிரிஞ்சு அவர்களை சேமமாக வாழ வைக்க போகுது அந்த மகரிஷியுடைய ஆசீர்வாதம். அப்போ கிராமமாக போனவொடனே எல்லாரும் கண்களில் கண்ணீர் மல்க, என்னமோ இன்றைக்கி நடந்த மாதிரி இதுதான் இவர் சொல்கிற கதைகளுக்கு அப்படி பாடுறாங்களாம். அந்த பாவத்தோடு அந்த தந்திரி லயத்துக்கு ஒத்து பாடுறாங்களாம். அவ்வளோ அழகாக அந்த வீணையை மீட்டின்ட்டு. இந்த லவகுசர்கள் 2 பேரும் பார்த்தா பிம்பாதி பிம்பத், அதாவது ராமருடைய பிரதிபிம்பங்கள் போல் இருக்காங்க. ராமர் கண்ணாடியில் தன் ரூபத்தை பார்த்து அது வான்னு சொன்னால் அது வந்துடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காங்களாம் லவகுசர்கள். அப்படி ராமராமாக பாடிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் பரதன் கேட்டு ராமன் நகலை சொன்ன உடனே
அவர்கள் அழைச்சின்னு வா அப்படின்னு அஸ்வமேதம் வந்து அப்போ அஸ்வமேத யாகம் நடந்திருக்கு. அந்த அஸ்வமேத யாக காலம் எப்பொழுதும் யாக சம்பந்தமான விஷயங்கள் நடந்துன்னு இருக்காது, விராம காலம் இருக்கும், இடைவெளி. அந்த சமயத்தில் ராமகதையை பாட வச்சாங்க 32 நாள். மக்கள் எல்லாம் கேட்கணும், நான் மட்டும் கேட்டால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த வஸ்துக்களை சாப்பிட்றோம்னா 4 பேர் பங்கிட்டு சாப்பிட்டா தான் அது சுவையே அதிகம். அதனால் சீதையை பிரிஞ்ச அந்த துக்கத்தையே மறந்தாராம் யார்? ராமச்சந்திரமூர்த்தி. இந்த ராமாயண கதையில் மெய்மறந்து சிம்மாசனத்தில் திடீர்னு எழுந்தால் எல்லாம் எழுந்துப்பாங்க சொல்லி அந்த அஸ்வமேத மண்டலத்தில் அயோத்தியவாசிகள்லாம் உட்கார வச்சு எல்லாரையும் அந்த ராமாயண கதையை இந்த 2 பசங்களுக்கு உயர்ந்த ஆசனம் கொடுத்து பாட சொல்லி, இவர் சிம்மாசனத்தில் எல்லாம் டக்குன்னு எழுந்தார், ராஜா எழுந்தார், எல்லாம் எழுந்து போகணும்னு சொல்லி மக்களுக்கு தெரியாதபடி அப்படியே மெல்ல மெல்ல இறங்கி மக்களோட மக்களாக உட்காந்து ராமர் அந்த கதையை ராமாயண கதையை கேட்டாராம். அப்போது தத் பூதிகரம் அப்படிப்பட்ட பூர்ண சந்தோஷத்தை அனுபவிச்சாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது கோசலம் என்ற நகரம் என்று அந்த நகரத்தை வர்ணிக்கிறார். அவர் தசரதரை வர்ணிக்கிறார். அவர் 8 மந்திரிகளை வர்ணிக்கிறார். அப்போ மக்களை வர்ணிக்கிறார். அந்த அயோத்தியா வர்ணனை, அந்த அயோத்தியா யுத்தத்தினால் பிடிக்க முடியாதது அப்படின்னு பேர் பெறுது. அதே சமயத்தில் நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், ராமாவதாரம் வர்ணனத்துக்காக, நீ ராமநவமின்றதுக்காக இதை முடிஞ்ச வரையும் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அப்போ 8 மந்திரிகள், அதே சமயத்தில் வசிஷ்டர் முதலானவர்கள் புரோகிதர்களாகவும் இருக்கிறாங்க, மந்திரிகளாகவும் இருப்பாங்க. அவங்க குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி போன்றவர்கள்லாம், காத்தியாயனர், மார்க்கண்டேயர் போன்றவர்கள்லாம். அதே சமயத்தில் சுமந்திரர், இவங்களாம் மந்திரிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் ரொம்ப ராஜாவுக்கு அணுக்க தொண்டர்கள் இவங்களாம் ராஜ ரகசியத்தை மறைத்து வைக்கக்கூடியவர்கள். எதிர் ராஜ்யத்தில் என்ன நடக்குது விஷயத்தை ஒற்றர்கள் மூலமாக அறியக்கூடியவர்களாம். அப்படிப்பட்ட திறமை படைத்தவர்கள் எல்லா ராஜாக்களும். பார்த்தா ரிஷிகளாகவும் இருப்பாங்க, அவர்கள் மந்திரிகளாகவும் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள், புரோகிதர்களாகவும் இருந்தாங்க, வசிஷ்டர் முதலானவர்கள்லாம். ராமாவதார் அனவரதும் ராமநாமத்தை ஜபதாம் வரிஷ்டா. வசிஷ்டர் எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பாராம், ஜபமாலை வச்சுண்டு. அப்படிப்பட்டவர் வசிஷ்ட மகரிஷி. இப்படி தசரத ராஜ்யத்தில் எல்லாரும் செழிப்பாக இருக்கிறாங்களாம். யாரும் குண்டலம் இல்லாமல் இல்லை, நான் மகுடி நான் குண்டலி, குண்டலம் இல்லாமல் இல்லை, மகுடம் இல்லாமல் இல்லை. ஒரு தோட்டி வேலை செய்கிறவங்க கூட குண்டலம் மகுடம், அந்த தங்கத்தினால் ஆள மகுடத்தையும் தங்கத்தினால் குண்டலத்தையும் அணிஞ்சிருப்பானோ. அப்படியேப்பட்ட ராஜ வேஷத்தை தரித்த மாதிரி அவனே பார்த்தா ராஜா மாதிரி இருப்பானோ. அப்படி செழிப்பாக இருப்பாங்களாம் அங்கே எல்லாருமே அயோத்தியாவாசிகள். அது யுத்தத்தினால் பிடிக்க முடியாதான். உலகத்திலே சக்கரவர்த்தியாக திகழ்ந்தாராம் தசரதர். ஏன்னா அப்படியேப்பட்ட அனுகூலமான மக்கள், அனுகூலமான மந்திரிகள், அனுகூலமான பத்தினிகள் அவருக்கு. இது மாதிரி செழிப்பாக இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னும் போது நாஸ்திவை சுகம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் சுமந்திரர் சொல்கிறார், மமலாலப்பியமானசிய புத்திராத்தம் நாஸ்திவை சுகம் ததத்தம் ஹயமேதேன யக்ஷாமிதி மதிர்மம. என்னால் கொஞ்சம் கொலாவை போகிறதுக்கு எவ்வளோ பேர் பிள்ளை குட்டிங்களோட பார்க்கும்போது இவருக்கு ஆசையாக இருக்காதா? 60,000 வருஷம் புத்திரன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். எவ்வளோ ஏறாத கோயில் கிடையாது, குளம் கிடையாது, எல்லா தர்மங்களும் பண்ணிட்டார், எவ்வளோ பண்ணிட்டார், பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டார். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா இப்படியாப்பட்ட ஒரு மகாத்மாவுக்கு போய் புத்திர பாக்கியம் கொடுக்காம பாவம் இருக்கலாமா? ரங்கநாதனை பூஜிக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கலாமா? ரங்கநாதன் குலதெய்வம், இக்ஷ்வாகுனால் பெறப்பட்ட ரங்கநாதன். இக்ஷ்வாகு வம்சத்தில் இக்ஷ்வாகுவால் பெறப்பட்ட அந்த ரங்கநாதனை பூஜிக்கிற வம்சத்தில் வந்தவங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஆனால் பகவான் ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்கான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மமலாலப்பியமானசிய, என்னால் கொஞ்சம் கொலாவப்படுகின்ற அப்படின்னா மமலாலப்பியமானச உணராத்தான் இருக்குது. வயசான காலத்தில் என்னை நல்லா பார்த்துக்கிற குழந்தையாக வேணும். அப்படி எல்லாமே குழந்தையில் நான் குழந்தைய நல்லா கொஞ்சம் கொலாவத்து எனக்கு புழுத்தரம் வாங்கிடும். வயசான காலத்தில் என்ன நல்லா பார்த்துக்கிற குழந்தை வேணும். அது யார்? பகவான் ஒருத்தன் தான் அப்படி பார்த்துப்பான். மனுஷரிடத்தில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறிடும் இல்லையா? மனுஷ புத்தி தானே. ஆனால் பகவான் மாறவே மாட்டான். அப்படிப்பட்ட மமலாலப்பிய மானசியம், இதுக்கு அழகாக விளக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்னால் கொஞ்சப்படக்கூடியவன், என்னை கடைசி காலத்தில் என்னை லாலனை பண்ணக்கூடியவனாக இருக்கணும். அப்படியேப்பட்ட புத்திரம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு.
அமலாலப்பியமானசிய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். அப்படிப்பட்ட புத்திரன் கிடைக்கலன்னா எனக்கு ஏது சுகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், கவலைப்படாத, நீ யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், தாராளமாக பண்ணு. யாகன்றது ஒரு புண்ணிய காரியம், தெய்வ செயல். அதனால் அதுக்கு எந்த குறையும் கிடையாது, தாராளமாக யாகம் பண்ணு. ஆனால் யாகம் பண்ணால் தான் பகவான் உனக்கு குழந்தை பிறக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு சர்வதா புத்திர பிராப்தியது. உனக்கு எல்லா விதத்துலேயும் உனக்கு 4 புத்திரர்கள் உண்டு. உனக்கு 4 புத்திர பிறக்க போகிறாங்க அப்படின்னு வசிஷ்டர் முன்னாடி கணிச்சு சொல்லிட்டார். புரோஹித பின்னாடி வரப்போகிற நன்மையை முன்னாடியே சொல்லக்கூடியவர் தான் புரோஹித. அப்படிப்பட்ட வசிஷ்டர் தன் கடமையை செவனே செய்கிறார். அங்கே பின்னாடி வரப்போகிற அவருக்கு 4 புத்திரர்கள் பிறக்க போகிறாங்கன்றது முன்னாடியே சொல்லிட்டார் தசரதற்கு. நீ யாகம் பண்ணாட்டி போ, ஆனால் சர்வதா பிராப்சிசே புத்திரான் அபிப்பிரேதாம்ச பார்த்திவா. உனக்கு எப்படி இருந்தாலும் சர்வதா நீ யாகம் பண்ணாலே உனக்கு புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறார். ஆனால் அதுக்காக யாகம் நடத்தாமல் விட்டுறாத. 4 புத்திரம் பிறகு எப்படி இருந்தாலும் பிறகு போகிறதுக்காக யாகம் நடத்தணும். யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டே அது ஒரு புண்ணிய காரியம், அதை நிறுத்தாத. உடனே சரயு நதிக்கரையோ இல்லை, நீ அந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி யாகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறார். இந்த சமயம் தான் சுமந்திரர் பார்த்து சொல்கிறார், அப்பா, கிருதயுகத்தில் சனத்குமாரர் எங்களை ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது என்னென்னா, நீ பின்னாடி புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படும் போது உங்களை சொல்லியிருக்கார். என்ன விஷயம்னா, அதாவது விபாண்டகன் ஒரு மகரிஷி இருக்கார். அங்க தேசத்தில் ரோமபாதராஜன் ஒரு இருக்கார். அங்க தேசத்தில் அவர் உங்களுடைய நண்பர் இல்லையா, தசரருடைய நண்பர் தான் ரோமபாதர். அவருடைய ஏதோ ஒரு தவறுதல்னால 10 வருஷமாக 15 வருஷமாக மழை பெய்யாமல் போயிடுச்சான். அந்த நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி, அனாவிருஷ்டி ஆகிப்போச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். அப்போது மந்திரிகள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணுறார். அவர் பிராமணர்கள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணுறார் அந்த ரோமபாத ராஜா. அப்போ சொல்கிறார், காட்டில் விபாண்டக மகரிஷி ஒருத்தர் இருக்கார். அவருடைய புத்திரன் ரிஷ்யசுங்கர். அவர் மான் வயிற்றில் பிறந்தவரான். பாருங்கள், எப்படிப்பட்ட விசித்திரமான சிருஷ்டிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த சுங்கம்னா ரிஷ்ய சுங்கம், ரிஷ்யம்ன்ற ஒரு மான் வகை. அந்த ரிஷ்யம்ன்ற மான் வகையை சேர்ந்த அந்த மானுடைய கொம்பு அந்த நெத்தியில் சின்னதாக இருக்குமா அவருக்கு. அந்த சுங்கம்னா கொம்பு. அதனால் அவருக்கு ரிஷ்ய சுங்கர்னு பேர். அவர் என்னென்னா ரொம்ப மகா தேஜஸ்வி. அப்படி அந்த காடே பிரகாசிக்குமா, அப்படிப்பட்ட மகா தேஜஸ்வி. அவருக்கு என்ன இதுனா வேதத்தியனம் பண்ணுறது, பிதாவுக்கு பணிவிடை பண்ணுறது, விபாண்டக மகரிஷிக்கு. இதை தவிர உலகத்தையே அவர் பார்த்தது கிடையாது. அந்த காட்டில் அந்த ஆசிரமே கதியாக இருக்கக்கூடியவர். எப்பொழுதும் வேதத்தியனம் பண்ணாவே, அதாவது வேதத்தியனம் பண்ணாவே நமக்கு வேதத்துள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் பகவன் நாமம் சொல்கிறதுக்கு சமமானதான், தெரியுமா? வேதங்களுடைய ஒவ்வொரு அக்ஷரமும் பகவன் நாமா சொல்கிறதுக்கு சமமானது என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. வேத அக்ஷராணி யாவந்தி கீர்த்திதானி மனிஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சய. வேத அக்ஷராணி யாவந்தி கீர்த்திதானி மனிஷிபிஹி, புத்திமான்கள் யார் வேதாத்தியனம் பண்ணுறாங்களோ அவர்களெல்லாம் தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சய. பகவன் நாமா சொல்கிறதுக்கு சமமானது ஒவ்வொரு அக்ஷரமும். வேத அக்ஷராணி ஒவ்வொரு அக்ஷரமும் பகவன் நாமா சொல்கிறதுக்கு சமமானம். அதனால் எப்போதும் வேதாத்தியனம் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் மகா தேஜஸ்விலாம் என்றதுக்கு காரணம் பகவன் நாமத்தை அவர்கள் தனியாக கீர்த்தனம் பண்ண அவசியம் இல்லை. வேதாத்தியனம் பண்ணுறதே பகவன் நாமா சொல்கிறதுக்கு சமானமாக. அப்படிப்பட்ட வேதாத்தியனம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறார் யார்? இது ரிஷ்யசுங்கர் பிதாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிரம்மச்சரியத்தை அப்படி காக்கிறார். பெண்களே பார்த்தது கிடையாது அவருக்கு. நாடு நகரத்துக்கு வந்தால் தானே பெண்களை பார்க்கறதுக்கு. காட்டில் ஒரு ரிஷிகள் சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல என்ன பார்ப்பார் அவர்? இயற்கை காட்சிகள், சுத்தமான காற்றை சுவாசித்து கொண்டு அங்கே இருக்கிற இயற்கை எழில்மிக்க கள்ளம் இல்லாத அஹிம்சா பிரதிஷ்டை, அப்படிப்பட்ட விகாரம் மனம் படைக்காத புலி, சிங்கம், மானு, முயல் இவைகள்லாம் ஒன்றாக விளையாடுகின்ற அப்படிப்பட்ட அஹிம்சையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட புண்ணியமான ஜந்துக்களை பார்த்து கொண்டு புண்ணிய விருட்சங்களாகிய புனிதப்படுத்தக்கூடிய விருட்சங்கள், மலர்கள், செடிகள், கொடிகள், இந்த இயற்கை காட்சிகளில் வளர்ந்தவருக்கு அவர் அந்த இயற்கையாக ஒன்றிய சுத்தமான காற்றை சுவாசிக்கிற அவருக்கு
கள்ளம் காப்படம் இல்லாமல் வாழ்ந்தாராம். காமக்ரோதம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. அப்படி வாழ்ந்தவர் அந்த ரிஷ்யசுங்கர். ஆனால் அப்படி வாழ விட மாட்டாங்களே மக்கள் தான். அவர் எப்படியாவது கெடுக்கணுமே. இதெல்லாம் அதான் சொல்கிறாரு, எப்படியெல்லாம் வருது பாரு, தேடி வரும் பிரச்சனைகள். பிற்பாடு காட்டிலே இருந்தாலும் அப்படியே இருந்துருவார். ஆனால் ராமாவதாரம் வர முடியும், ராமாவதாரம் நடக்காதே. அதுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு முன்னாடி. இது யார் சொல்கிறாருன்னா, சுமந்திரர் வந்து தசரதருக்கு சொல்கிறார். இது சனத்குமாரர் சொன்னார்னு இந்த கதையை சொல்கிறார். அப்போது ரோமபாதராஜன் வந்து தப்பு பண்ண தவறுனால அந்த அங்க தேசமே வந்து பார்த்தா செழிப்பு இல்லாமல் இருக்கிறது, மழை இல்லாமல் இருக்கிறது. அதனால் மழை பெய்வதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மந்திரிகள்லாம் சொன்னாங்க, அவர் மகா தேஜஸ்வி, அவர் பாதம் பட்டா. பிராமணர்லாம் சொன்னாங்க, அந்த ரிஷ்யசுங்கரை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா, அவர் அப்படிப்பட்ட மகா தபஸ்வி, அவர் மகா புண்ணியாத்மா, அவர் பாதம் இங்கே வச்சா உடனே மழை பெய்யும் அப்படின்னு மகான்கள் புரோஹிதர்கள் சொல்கிறாங்க. அதான் புரோஹிதன்னா பின்னாடி வரக்கூடிய நன்மை, ஹிதத்தை சொல்லக்கூடியவர்கள் தான் புரோஹிதம். அப்படி அங்க தேசத்து ராஜாவாகிய ரோமபாதனுக்கு சொல்கிறாங்க பிராமணர்கள், புரோஹிதர்கள். சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறார், உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் ஐஷ்ணவத்துக்கு ஒரு உபாயம் சொல்கிறான். ஆனால் எங்கள் மேலே கோச்சக்கூடாது அப்படி சொல்லி மந்திரிகள் சொல்கிறாங்க, வேசிகளை கொண்டு போய் வேசிகள் மூலமாக அவரை மயக்கி தான் இங்கே அழைச்சிட்டு வரணும். அவர் நல்லா 14 வயசு யுவாவாக இருக்கக்கூடியவர், சின்ன வயசு பையன், 14 வயசு யுவா அவன். அப்படிப்பட்ட இளமையோடு இருக்கக்கூடிய அவருக்கு இந்த சமயத்தில் அவர் மயக்கக்கூடிய விஷயம் வேசிகள் தான். நல்லா அலங்கரித்து கொண்டு வேசிகள் போனார்னா அவர் எப்படியாவது மயக்க அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு. இது அபராதம் தான் ரிஷிக்கு. விபாண்டக மகரிஷி கோவப்பட்ட சபிச்சிடுவார், தன் பிள்ளையை இப்படி அழைச்சிட்டு போனான். உண்மைதான். ஆனால் எனக்கு அந்த சாபம் வந்தாலும் பரவாயில்ல, மக்கள்லாம் இப்படி வாட்டி வதிக்கப்படுகிறார்களே வெயிலில், இப்படி மழை இல்லாமல் சீமையில் கஷ்டப்படுறாங்களே மக்கள்லாம், இவரெல்லாம் சேமம் அடையினா பரவாயில்ல, நான் அப்படிப்பட்ட விபாண்ட மகரிஷி என்னை சபிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரிஷிகளில் அந்த மந்திரிகள் சொன்னபடி நீங்களே அந்த வேசிகளத்தில் போய் சொல்லணும்னா, வேசிகளத்தில் நாங்கள் பேச மாட்டேன்ட்டாங்க மந்திரிகள். இது பிராமணர்கள் தான் சொன்னாங்க, வேசிகள் மூலமாக ரிஷியசுங்கர் அழைச்சின்னு வரணும் அப்படின்னு. ஆனால் பிராமணர்கள் நாங்கள் நேரடியாக பேச மாட்டோம்னு சொல்லிட்டு உடனே மந்திரிகள் போய் அந்த வேசிகள்லாம் அழைச்சிட்டு வந்து இது மாதிரி அந்த ரிஷியசுங்கர் அழைச்சிட்டு வரும்படி உத்தரவிட்டார்கள். உடனே அந்த வேசிகள்லாம் போனாங்க, அழகான பாடல்களை பாடினார்கள். இது மாதிரி பாடல்கள் அவர் கேட்டதே கிடையாது. இந்த பாடலில் மயங்கி ரிஷியசுங்கர் யார் பாடுறது. ஆனால் இவர் வந்து என்னென்னா ஆசிரமத்தை விட்டு வெளியே வரலையாம், எவ்வளோ நாள் காத்திருந்தாங்களாம் அந்த வேசிகள்லாம். இவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே வருவாரா. அப்புறமா தான் ஒரு தடவை வெளியே வந்தாராம். அப்போ காத்திருந்து, அதாவது நம்ம மாய் எப்படின்னா, நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும்போது காத்துன்னு இருக்குமா. நீ எப்போனா தர்மத்திலேருந்து நழுவியா. இப்போ வேதத்தை என்ன பண்ணியிருக்கார், இப்போ விபாண்ட மகரிஷி வந்து பிதாவுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கார், பித்ருதேவோ பவன், அது ஓகே. ஆனால் அதுலேருந்து எப்போ விபாண்ட மகரிஷி வெளியே போவார், அதே சமயத்தில் இவர் எப்போ வேதத்தையெல்லாம் விட்டுட்டு வெளியே வருவார், எப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படி வெளியே வருவார் இல்லையா, அப்போ பிடிச்சிக்கலாம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியசங்கருக்காக இந்த வேசிகள் காத்துட்டு இருக்காங்களாம். அதுதான் அப்படி தான் மாயை. நமக்கு நம்ம அஜாக்கிரதையாக பகவத் பக்தியை விட்டு விலகி பகவன் நாமா சொல்லாத இருக்கிற சமயத்தில், பாகவதம் படிக்கிற சத்சங்கம் இல்லாத சமயத்தில் நம்மளை கபுக்குன்னு இந்த மாயை பிடிச்சிக்கிட்டு காத்துன்னு இருக்கோமா, நம்ம காமக்ரோதங்களை உண்டாக்குறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே உலாவது சும்மா அப்படியே அந்த காடை சுற்றி பார்க்கலான்ட்டு அப்படி வெளியே வந்தார். அவர் எப்போ அப்படியே உலாவுறது தான் அதிசயமாக வருவாராம் அவர். அப்படி வந்தபோது அப்போ இந்த வேசிகள்லாம் அழகாக பாடிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பெண்கள்லாம் வந்து சுவாமி நீங்கள் யார், அவர்கிட்ட வந்தாங்க, பேசினாங்க. நீங்கள் யார் சுவாமின்னு. நான் வந்து விபாண்டகருடைய புத்திரன் ரிஷியசுங்கர், நான் வேதத்தை எண்ணத்தை உயர்வாக கொண்டவன். நீங்கள் யார் பெண்களே, நீங்கள் யார் பெண்கள்னு தெரியாது, யார் நீங்கள். அவர்லாம் பார்த்தா தேவதைகள் போல் இருக்கும், வாங்க உங்களுக்கு அதிதி சத்காரம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள பூஜிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா பெண்களே பார்த்ததில்லை, இவங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்களே, ஒருவேளை நம்ம வேதத்தில் சொல்லக்கூடிய தேவதைகள் தான் பிரத்யட்சமாயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாராம் யார், ரிஷியசுங்கர். அதில் பூஜிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பழங்கள்லாம் கொடுக்குறாரு. பழங்கள்லாம் கொடுத்து அவருக்கு ஜலம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு புஷ்பங்களை போட்டு அவங்களுக்கு பூஜிக்கிறாரு, பழங்கள்லாம் கொடுக்குறாரு சாப்பிட சொல்லி. அதெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு
அதே மாதிரி நாங்கள் கொடுக்குறக்கூடிய பழங்களும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ட்டு இங்கே என்னென்னா குலாப் ஜாமு, ஜிலேபி, லட்டு இது மாதிரி இதெல்லாம் செயற்கையாக உண்டாக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள். ஆனால் அவர் கொடுத்ததுனால இயற்கையான பழங்கள் கொடுத்தார் ரிஷி சங்கர். அதை சாப்பிட்டார்கள் அந்த யார் அந்த மங்கையர்கள்லாம். இப்போது அவங்களுக்கு கொடுக்குற பழம்லாம் லட்டு, ஜிலேபி இதெல்லாம் செயற்கையான பழங்கள். இதை சாப்பிட்ட உடனே ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சுவையாக இருக்குது, இதெல்லாம் எந்த லோகம், தேவலோகத்தில் உள்ள பழங்கள் போல் இருக்குது அப்படின்னு லட்டு, ஜிலேபிலாம், அந்த குலாப் ஜாமு, ரசகுல்லாலாம் இந்த செயற்கையான செய்யப்பட்ட பலகாரங்களாச்சு. அதை சாப்பிட்டோன்னே ரொம்ப மதுரமாக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்ட்டு ருசி சாப்பிட்டார். இது மாதிரி இன்னும் நிறைய பழங்கள்லாம் எங்களில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்கள்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், இப்போ அழிச்சு போக முடியாது, ஃபஸ்ட்டு இவருக்கு ஆசையை உண்டு பண்ணாங்க. அப்படிக்கு அவரை கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவங்க மேலே நல்ல சுகந்தமான தைலங்கள்லாம் பூசப்பட்ட அந்த சென்ட் அடிக்கிறவங்கள பெண்கள்லாம் நிறைய பேர், ஆண்கள் கூட அடிக்கிறாங்கள்ல, சென்ட்லாம் அடிக்கிறாங்கள்ல, அந்த சென்ட், அந்த வாசனை, அந்த சுகந்தமான தைலங்கள்லாம் அவருக்கு அப்படியே மனம் கமழுதான் அவருக்கு. அவரை மயக்கும் விதமாக அழகான ரூபத்தோடு அப்படி சுகந்தமான தைலங்களால் பூசப்பட்ட மேனியோடு அவரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு இந்த அருமையான பலகாரங்கள்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு அவரை அப்படி மயக்கினார்கள். அது பிறகு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு அது ஏன் கிளம்பி போகிறாங்கன்னா அப்போ தான் அவருக்கு ஏக்கம் அதிகமாகன்றதுக்காக உடனே விட்டு போயிட்டாங்க. அப்போ என்னென்னா இந்த சௌக்கியத்தை கொஞ்சம் நேரம் அனுபவிச்சு அந்த பலகாரங்கள் சாப்பிட்றது, அவர்கள் கொஞ்சம் கொலாவது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அனுபவிக்கும் போது டக்குன்னு கழட்டி விட்டு போயிட்டாங்க. கழட்டி விட்டு போயிட்ட உடனே ஏன்னா விபாண்ட மகரிஷி வந்துடுவார் அப்படின்ற பயம், அவர் சபிச்சுடுவார்ன்றதுக்காக. ஏன்னா இவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது, ஆனால் விபாண்டுக்கு தெரியுமே, தன் பிள்ளையை பொத்தி வளர்க்குறாரு, அவர் கோவம் உண்டானா சபிச்சுடுவாருன்னு சொல்லிட்டு அவர் வரத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. போயிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய அழகு, இவருடைய அழகான மதுரமான பேச்சுக்கள், ஒரு கம்பீரமான குரல் இல்லாமல் மதுரமான அந்த பெண்களுக்கே ஒரு இனிமையான குரல், அதெல்லாம் கேட்டு அந்த பாடல்களை கேட்டு அந்த அந்த லட்டு, ஜிலேபி இதெல்லாம் சாப்பிட்டது, இதெல்லாம் அதையே நினச்சி என்னன்னா அவருக்கு அப்படியே அந்த பெண்கள் சிந்தனையாகவே மாறிட்டார் ரிஷிசங்கர். என்ன தான் பொத்தி வலிசாலும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த இளம் வயசில் வர வேண்டிய அந்த உணர்வுகளானது கலகி போச்சு. உடனே மறுநாள் அதே இடத்துல காத்துருக்க, மறுபடியும் வருவாங்களான்னு பார்த்துருக்காராம் ரிஷிசங்கர். உடனே அவர்கள் வந்து விட்டார்கள். சபாஷ், நம்ம வாழையில் இவர் வந்துட்டார், நம்ம வாழையில் இவரை மாட்டிக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இது மாதிரி நிறைய பழங்கள் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் உங்கள் ஆசிரமத்துக்கு நாங்கள் வந்தோம் இல்லையா, அது மாதிரி எங்களுடைய ஆசிரமங்களுக்கு நீ வரணும் அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு ஆசிரமம்லாம் இருக்கா? ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவர் ஓடத்தில் இவரை கடத்தின்னு போயிட்டாங்க. கடத்தின்னு போன உடனே போய் அந்த அங்கதேசத்தில் காலை வச்ச உடனே மதன்னு மழை எங்கேருந்து தான் பிச்சுன்னு வந்தது தெரில, அப்படி மழையோடு வந்தாராம் ரிஷிசங்கர். அப்புறமா தான் மழையோடு போனோடனே அப்போ உடனே அந்த அங்கதேசத்து மன்னன் ரோமபாதன் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு சமாபனம் கேட்டுட்டு தன் பெண்ணான சாந்தையை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். அந்த சாந்தையை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் தம்பதி சமேதராக வாழ்க்கிறார். அவர் விபாண்டகரும் கேட்டு விசாரித்தது இது பகவானுடைய சங்கல்பம், இது நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் பக்குவம் உள்ள ரிஷின்றதுனால விபாண்டக மகரிஷி இது பகவானுடைய சங்கல்பம், அவர் குடியும் குத்தனமாக பார்க்கணுன்னு பகவானுடைய சங்கல்பம். என்னுடைய சங்கல்பம் அவர் பிரம்மச்சரியாக வாழ வைக்கணும். ஆனாலும் அவர் போய் விபாண்டகர் அங்கே போய் உபதேசம் பண்ணுறார். அப்பா, இந்த சம்சாரன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஜாக்கிரதை, ஒரே வார்த்தை அதுதான், ஜாக்கிரதையாக இருந்துக்கும், அவ்வளோதான். நீ இங்கே இருந்துட்டாப்பா அப்படின்னா, நான் என் கதை வேறு, நான் காட்டிலே அப்படியே இருந்து பழக்கப்பட்டவன், நான் அப்படியே இருந்துடுவேன். ஆனால் நீ இப்போ ராஜசுகங்களோடு இருக்கிறன்றதுனால நீ வேதாத்தியனத்தை விட்டுறாதே, உன்னுடைய தபஸை விட்டுறாதே அப்படின்னு ஜாக்கிரதை பற்றிட்டு போகிறார் விபாண்டக மகரிஷி. அவர் பக்குவமானவர். ஏன்னா உலக நன்மைக்காக என் பையன் உதவுறான்னா இதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? உலகத்தில் மழை பெய்யணும் இல்லையா, மக்கள் க்ஷேமம் அடையிறதுக்காக என் பையன் உதவுறான்னா அவன் பிரம்மச்சரியம், அதனால் கெட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த மனப்பான்மையோடு அவர் தாராள மனசோடு விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் விபாண்டக மகரிஷி. அது பிறகு தான் இந்த ரிஷிசங்கர் தைவித்தியம்னு ஒரு பதம் இருக்குது. கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரியாகவும் இருக்க முடியுமா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்குமா? ரொம்ப பெரிய அந்தளவுக்கு தபஸ் வேணும்.
அதாவது நாக்கில் ரசகுல்லா வச்சுட்டு அதை சுவைக்காமல் இருக்கணும்னா நடக்குமா? பக்கத்தில் அழகான மனைவி இருக்கும்போது ஆனால் அவள் இடத்துல காமப்படாமல் இருக்கணும்னா அது பெரிய விஷயம் இல்லை. கத்தி மேல் நடக்கிற மாதிரி இல்லை இது. அப்படி அவரால் இருக்க முடியுமா? அப்படியாப்பட்ட மகா யோகீஸ்வரர் அந்த ரிஷ்யசுங்கர். கல்யாணம் பண்ணாமையும் பிரம்மச்சாரி இருக்க முடியும், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரத்தை கடைப்பிடிக்க முடியும் அவரால். அப்படி வாழ்ந்தாராம். அதுதான் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவரை. அதுக்கு பிறகு இதெல்லாம் சொன்ன உடனே அவர் மூலமாக தான் உனக்கு புத்திரகாமேஷ்டி, அவருக்கு மூலமாக தான் உனக்கு புத்திரன் உண்டாகும், அவர் வந்து யாகம் பண்ணி வச்சா அப்படின்னு அப்படிப்பட்ட புண்ணியாத்மா ரிஷ்யசுங்கர் என்று சனத்குமார் சொன்னார்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? சுமந்திரர் சொல்கிறார் தசரதத்தில் இந்த கதையை. அவர் போய் நீங்கள் ஆயுஷ்னு வந்து நீங்கள் யாகம் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். இது சனத்குமார் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே தசரதர் அதே மாதிரி ஆயுஷ்னு வந்தார். முதல் அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அந்த அஸ்வமேத யாகம் போதும்போது தீயதாம் அன்னம், அப்படி சாப்பாடு வாரி வாரி வச்சிங்க. அதே சமயத்தில் விளையாட்டாக கூட சில பேர் பரிகாசம் பண்ணாதீங்க. சாப்பாடு சாப்பிட்றவங்கள அன்பாக உபசரிக்கணும். அன்னதானம் பண்ணால் ஒரு இடத்துல அன்னதானத்துக்கு போனேன். அந்த சில பெண்கள் அந்த முகத்தை காட்டுறாங்க பாருங்கள், அப்படி காட்டுறாங்க. சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி விடு. ஆனால் அன்னதானம் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த அன்னதானத்தில் போய் நம்ம குறை சொல்லிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அங்கே பார்த்தேன், சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சிடுன்னு விழக்கூடாது. ஒரு சாப்பிட வராங்கன்னா அவங்க முகத்தில் அவங்கள வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ணி இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இம்சை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடு அவமதித்து போகிற சாப்பாடு வந்து அது தானம் பண்ணதாகவே ஆகாது. அது தானம் பண்ணது வேஸ்ட்டு. சொல்லப்போனால் அது விபரீதம் கூட கொடுத்துரும். இதை நான் இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் தீயதாம் அன்னம், அதான் விளையாட்டாக லீலையாவி விளையாட்டாக சாப்பாடை போடாதீங்க. கௌரவத்தோட மரியாதையோட கூனி குறுகி அவர்களுக்கு அன்னம் அளிக்கணும். தாராள மனசோட புன்சிரிப்போட அப்படியே சுத்தபத்தமாக அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அவங்க கேட்டது அவங்களுக்கு இஷ்டப்படி தான் நம்ம தானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு தசரதர் சொல்கிறாங்க. இல்லைன்னா எனக்கு புத்திர பாக்கியத்துக்காக என் பாவங்கள் போக்கத்துக்காக நான் அஸ்வமேத யாகம் பண்ணுறேன், அதனால் வந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமடைந்து அவங்க வாழ்த்தினா தான் அந்த வாழ்த்துக்கள் எனக்கு பலிக்கும், எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், என் பாவங்கள் விலகும். அதனால் அப்படி யாகங்களில் தடை ஏற்பட்டால் அப்படியே பிரம்ம ராட்சசர்களால் எனக்கு அந்த யாகம் நடத்துகிற எனக்கு வந்து ஆபத்து உண்டாயிடும் அப்படின்றது தசரதர் சொல்கிறார். அதெல்லாம் அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா ராமாயணத்தில். நான் ஏதோ சுருக்கமாக ஓடின்னு போகிறேன் கதையை, ஆனால் இங்கெல்லாம் அது மாதிரி இடத்துலலாம் படிக்கும்போது அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணும்போது என்ன வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மனசு புண்படுற மாதிரி பேசி அந்த அன்னதானத்தை போடுறாங்க. பக்கத்தில் வந்து அவரே வந்து அந்த அன்னத்தை தானமாக சாப்பிடக்கூடியவர். அவர் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணுறார். அவருக்கே சாப்பாடு வழி இல்லாமல் தானே வந்து சாப்பிட்றாரு. அவர் வந்து உணவத்தில் வந்து அதிகாரம் பண்ணுறார். அது மாதிரி வந்து பண்ணக்கூடாது யாருமே. நமக்கே பகவான் போட்ட பிச்சை இந்த அன்னதானம், அது நான் சாப்பிட்டு கம்முன்னு போயிடணும். பிறர் மனசை புண்படுத்துகிற மாதிரி அங்கே பேசவே கூடாது. இந்த அன்னதானம் பண்ணுற இடத்துல நிறைய இந்த கல்மஷங்களை பார்க்குறேன். 2 பேரும் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. அது ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறவர் கம்முனுக்கிறாரு, இந்த அன்னம் சாப்பிட வந்தவங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளே கலக்கும். நீ இப்படி சாப்பிடாது, அது இப்படி தும்பாது இந்த இடத்துல. அவர் வாய முடியும் தான் தும்புறாரு, ஆனால் இது அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரே கலகம். அப்படி தும்பாது இப்படி தும்பாது, அது இவங்களுக்குள்ள சண்டை. அதான் நினச்சி பார்க்குறேன். அது மாதிரி அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அங்கே, அதாவது அந்த அன்னதானம் பண்ணுற இடத்துல ஒரு வள்ளலார் மரத்தில் பார்த்தேன். அதாவது பெண்கள் வந்து என்னென்னா ஒரு மாதிரி அந்த பேச்சுக்களே வந்து ஒரு மனசு குத்துற மாதிரி சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. அந்த அன்னதானம் வந்து அந்த எஜமானுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அன்னதானம் பண்ணியும் ஒன்று தான், பண்ணாமல் இருந்தும் ஒன்று தான். அன்னதானம் தான் எல்லா தானத்தும் ரொம்ப வசதி. அந்த அன்னதானத்தை எப்படி பண்ணணுன்றது நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பணிவன்போடு சொல்லப்போனால் தானம் பண்ணுறவனை விட தானம் வாங்குறவன் தான் உயர்ந்தவனாம். ஏன்னா தானம் வாங்குறவன் வந்து உன் பாவத்தை வாங்குறான், ஏதாவது உன்னுடைய பாரத்தை சுமக்கிறான். அவனால் இந்த எஜமானுக்கு பெரிய லாபம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூனி குறிகளவா நீ தானம் பண்ணணும். அவனுக்கு ஏதோ பெருசாக சாப்பாடு போட்டுன்னு, அதனால் எவ்வளோ பேர் புண்ணியம் அவனுக்கு கிடைக்குது நீ அந்த சாப்பாடு போகிறதுனால. அந்த புண்ணியத்துக்கு அவன் அந்த சாப்பாடு அவன் வாங்கலைன்னு சொன்னால் அவனுக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா?
மறுத்துட்டான்னு சொன்னேன். நீ கொடுத்தாலும் நீ கொடுக்கலாம் வாங்கலை அப்படின்னா உனக்கு அந்த புண்ணியம் கிடைக்காது. அவன் வாங்கி அமிர்தமாக ரசித்து சாப்பிட்டான்னா அந்த புண்ணியம் அவன் மனசை அவன் வயிறை குளிர வைக்கிறேன்னு சொன்னால் சாப்பாடு தான் போதும்னு சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள்லாம் போதும்னு சொல்ல மாட்டோம். பணம்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு சொல்லும், பணமோ மற்றதெல்லாம். ஆனால் அந்த வயிறு மட்டும்தான், சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட அன்னதானம் தண்ணி எப்படி தானம் அன்னதானம் பண்ணோம்? ஒரு இடத்துல பார்த்தா அப்படி தான், அந்த வள்ளலார் மடத்தில் தான் இப்போ 2-3 இடத்துல பார்த்தேன். அது மாதிரி அவர் சொல்கிறார், இஷ்டமாக தான் சாப்பிட்டு எழுந்து போ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் ஒரு வாட்ச்மேன் அந்த இடத்துல. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் அவங்களே பசின்னு வந்துடும், அவங்கள போய் எழுந்து போன்னு சொன்னால் அவன் மனசு எவ்வளோ புண்படும் அப்படின்றத பார்க்க மாட்டேன்றாங்க. என்னமோ நம்ம அன்னதானம் பண்ணுறோன்னு நம்ம பெரிய 2 கொம்பு முளைச்ச மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த அன்னதானம் பண்ணுறவர் சைலண்டாக இருக்கிறாரு. ஆனால் அந்த அன்னதானம் பண்ணும்போது பரிமாறுறாங்க பாரு சில பெண்கள், அவர்கள் பேசுகிற பேச்சுங்களை பாருங்கள், அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அது மாதிரிலாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ராமாயணத்தில் இது குறிப்பாக சொல்லியிருக்கு. இல்லாட்டி நான் இதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இன்றைக்கும் அன்னதானத்தில் பார்த்தா அது மாதிரி ரொம்ப கராலாக பேசுகிறது, ஒரு கரடு முரடாக பேசுகிறது, ஒரு மாதிரி மூஞ்சை காட்டுறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் அன்னதானம் பண்ணால் அவங்க அன்போடு பேசுகிறதுலையே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும், இன்னும் வச்சுக்கலாமான்னு தோணும். ஐயோ இவங்க கேட்டால் முறைப்பாங்க. கூட்டி போய் வரமாட்டேன், சும்மா கூட்டாது பொரியலாது, இரியா வரேன், எல்லோரும் வேணாம், அடுத்த பந்திக்கு வேணாம், நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாம்பார் கேட்டாங்க, சாம்பார் அடுத்த பந்திக்கு வேணும், போதும் அதையும் சாப்பிட்டு எழுந்துரு. இதெல்லாம் இப்படியா சொல்கிறது? அதுதான் சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ வயிறார திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி அன்னதானம் பண்ணணும். அதான் உண்மையான அன்னதானம். அதனால் தீயதாம் அன்னம் அப்படின்னு தசரதர் சொல்கிறார். தாராளமாக கொடுங்க. அவங்களுக்கு பிடிக்கலையா போதுமான்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் வச்சுங்க, என்ன இந்த கூட்டு பொரியலாக இருக்குது சாப்பிடுங்க, என்ன இப்போ தான் சாம்பார் தான் முடிஞ்சது, இப்போ ஒன்று ரசம் இருக்குது, மோர் இருக்குது, கூட்டு பொரியல் இருக்குது, இன்னும் என்ன வேணுமா, வத்த குழம்பு வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள், சப்பளம் வேணுமா, பொரியல் வேணுமா, கீரை வேணுமா சொல்லுங்கள், என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு அப்படி சொல்லும்பொழுதே அந்த சாப்பாடு அமிர்தமாக இருக்கும். இல்லைக்காட்டி அவர் முகத்தை காட்டும்போது சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துறியா, அது அடுத்தது உட்காரணும், ஆள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னா சாப்பாடே விஷமாக இருக்கும். நான் இதெல்லாம் நேரில் பார்த்து இந்த அனுபவங்களை பெற்றிருக்கேன். அதனால் அந்த மனசு அப்படி புண்ணாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் நேரில் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எத்தனையோ அது போல் அவங்க சாப்பிட்றவங்களுக்கே அது சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காது, பயந்து போய் சாப்பிடுவாங்க. அப்படி அன்னதானம் அப்படி பண்ணக்கூடாது. அன்னதானம் முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக கொடுக்கணும். அவர்கள் சாதுக்கள் உட்காந்து அவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் பகவானே சொல்ல முடியாது, மனுஷ வடிவத்தில் பகவானோடு வந்து சாப்பிட்லாம். மும்மூர்த்திகள் சாப்பிடுவாங்க தெரியுமா? ரந்தி தேவர் கொடுத்த சாப்பாடில் அப்படி மும்மூர்த்திகளும் வந்தாங்களாம். அது மாதிரிலாம் வந்திருக்காங்க. தெய்வம் பிரத்யட்சமாகிடும். அதனால் யாரையும் அவமதிக்கக்கூடாது. அவமதித்து சாப்பாடு போட்டால் அது தானத்திலே சேராது, அது பாவத்தில் தான் சேரும். அது முதல் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே தசரதர் சொல்கிறார். ஏன்னா ராமாயணமே தர்மகாவியம். இது மாதிரி இடத்துங்கள்லாம் சில இடத்துல நான் சுருக்கமாக ஓட்டின்னு போனால் கூட இந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு அது மாதிரி வெளியில் நடக்கிற விஷயத்த பார்க்குறேன். சரி அப்படி தானம் பண்ணுறாராம். வஸ்திரங்கள் பூஷணங்கள்லாம் தானம் பண்ணுறாராம். அவங்களுக்கு சாப்பிட்டவங்களே ருசியாக இருக்குது ஆகாரம். அது சுத்தபத்தமாக அவங்க அந்த பணிவன்போடு அவங்க கவனிக்கிற அந்த அன்பான பேச்சுக்கள், அவ்வளோ பணிவாக அவங்க உபசரிக்கிற அந்த முறை இருக்கே, அதை பார்த்தே அப்படியே மனசு குளிர்ந்து போச்சான். அப்போ சொல்கிறார், உங்களுக்கு சர்வதா பிராப்சியதே புத்திரன், உனக்கு புத்திரன் நீ என்ன கோரிக்கை நிறைவேற இந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறியோ அது நிச்சயமாக பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அங்கே சண்டாளர் வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்டாங்களாம், வயிறாரம் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம், சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம். அவங்க ஒவ்வொரு நாளும் விதவிதமான பலகாரங்கள், விதவிதமான வகையான உணவுகள், பண்டங்கள் அப்படி சாப்பிட்டாங்களாம், சந்தோஷமாக இருந்தாங்களாம். அந்த யாகம் நடக்கிற முடிகிற வரைக்கும் எல்லோருக்கும் எந்த குறைச்சலும் கிடையாது. அந்த தசரதர் ஆட்சியில் மக்கள் எல்லாம் சேமமாக இருந்தாங்களாம். அதே சமயத்தில் மனசு புண்பட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களாம். இன்னும் நாங்கள் எதாவது தப்பாக பரிமாறது எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் இது புரியுதுங்களா, நாங்கள் எதாவது அஜாக்கிரதையாக இருந்திருப்போம், பார்த்து நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா உபசரிக்கிறீங்க அப்படின்ட்டு மக்கள்லாம் சொல்லுவாங்களாம். அந்த சாப்பிட்றவங்க அப்படி இருந்தாங்களாம். அப்போது அந்த அன்னதானமே ரொம்ப செழிப்பாக புகழ்ந்து அப்படி பேசி தசரதரை அப்படி வாழ்த்துனாங்களாம். அந்த பிராமணர்கள் மக்கள் எல்லாம் அப்படி வாழ்த்துனாங்களாம், வயிறு குளிர சாப்பிட்டாங்களாம்.
அப்படி வயிறு குளிர வச்சார் அவங்க தசரதர். அப்படிலாம் பண்ணி அந்த அஸ்வமேத யாகம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ரிஷேஷங்கர் வந்து, அதான் வசிஷ்டருடைய சம்மதத்தின் பேரில் ரிஷேஷங்கர் வந்து யாகம் பண்ணி வைக்கிறார். அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்த உடனே அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பொறுத்து அந்த யாக குதிரையை 56 தேசத்துக்கு அனுப்பணும். அது உலகம் முழுதும் அனுப்புனா, அது யாருன்னா ராஜாவை கட்டி போட்டாங்கன்னா அவர்கள் தங்களை சண்டைக்கு வரணும். அப்படி யாரும் கட்டி போடாததுனால அந்த வந்த பிறகு அஸ்வமேத யாகம் பூர்த்தியான பிறகு ஒரு வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு அந்த அஸ்வமேத யாகம் பூர்த்தியான பிறகு அப்போ ஒரு வருஷம் பொறுத்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். யார்? ரிஷியசுங்கர். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்பொழுது தான் அந்த அதர்வண வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த புத்திரனுக்காக மந்திரங்களை உபதேசம் பண்ணுறார். அந்த மந்திரங்களை சொல்லி ஆகுதி பண்ணும்பொழுது அப்போ தேவர்கள்லாம் வந்து அந்த ஆகுதி அந்த ஹவிர்பாகத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் தேவர்கள்லாம். அந்த புத்திரகாமேஷ்டி காலத்தில் வந்தபோது ராட்சர்களால் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆகாசத்தில் நின்றுட்டாங்களாம் தேவர்கள்லாம். அப்போ பிரம்மதேவர் வந்தார். பிரம்மதேவத்தில் முறையிட்டு கொண்டார்கள். நீங்கள் வரம் கொடுத்தாலும் கொடுத்தீங்க அந்த ராவணனை சார்ந்தவர்கள் ஆகிய ராட்சசர்கள்லாம் எங்களை இம்சிக்கிறாங்க. எங்களுக்கு எந்த யாகத்திலையும் ஹவிர்பாகம் பெற முடியாதபடி, எங்களுக்கு உரிய பாகத்தை கூட எங்களுக்கு பெற முடியாதபடி, அந்த மந்திர உச்சாடனமே, அந்த மந்திர ஸ்வரூபமே தேவர்கள். எந்தெந்த மந்திரம், அக்னேய ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் அந்த இந்திரன்ற வார்த்தையே இந்திரஸ்வரூபம். அந்த மந்திரத்துக்கு வசப்பட்டு ஆகணும். அந்த தேவதைகள் வந்து அந்த மந்திரத்துக்கு வசப்பட்டே ஆகணும். அதனால தான் நாமத்துக்கு பகவான் வசப்பட்டவன். அப்போ வர சொன்னால் அவளால் வர முடியல. அப்போ தான் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த யாகத்தில் வந்திருக்கும்பொழுது இந்த ராட்சர்களால் இம்சிக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் வரம் கொடுத்தாலும் கொடுத்தீங்க, அது தேவர்களால், யக்ஷர்களால், கருடர்களால், கிண்ணர்களால் யாராலையும் அவனுக்கு மரணம் இல்லைன்ட்டு வரம் கொடுத்துட்டீங்கன்னு. எல்லோரும் வரம் கொடுத்தம்பா. ஆனால் மனுஷர்களால் மட்டும் அவன் அலட்சியப்படுத்திட்டு அவன் மனுஷனில் வரங்களில் சேர்த்துக்கலப்பா. ஆனால் மனுஷனாலே அவனுக்கு மரணம் என்று பிரம்மதேவர் ஆறுதல் சொல்கிறார். அந்த சமயம் பார்த்து மகாவிஷ்ணு வரார் கருட வாகனத்தில். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள். இது மாதிரி நடந்த விஷயத்த சொன்னோடனே புத்திர மித்திர பந்து பரிவர்க்கங்களோடு அந்த ராட்சர்களை வதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, நானே 4 ரூபத்தோடு தசரதற்கு மகனாக பிறக்கின்றேன் என்று சொல்லி பிதரம் ரோச்சயாமாச, அதாவது நானே வந்து புத்திரனாக பிறக்கின்றேன் என்று பகவான் அவதரிக்கப் போகிறார். அதாவது பிதரம் ரோச்சயாமாச, அப்பாவா அப்படின்னு ஆசைப்பட்டாராம். யார்? மகாவிஷ்ணு. எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது யாருன்னா கரெக்டாக தசரத சக்கரவர்த்தி தான். அப்படியேப்பட்ட பெரிய மகாத்மா அவர் தான். யாகங்களால் பகவான் சந்தோஷம் அடையக்கூடியவன் திரேதாயுகத்தில். அப்படி யாகங்கள் யார் செய்கிறாங்கன்னா தசரத் தான் செய்கிறார். அப்போ அவருக்கே மகனாக பிறக்க வேண்டும். அந்த யக்ஞ நாராயணன் ஆகிய பகவான் அந்த பகவான் வந்து அந்த யக்ஞ நாராயண பகவானே வந்து நான் புத்திரனாக இப்படிப்பட்ட அப்பா வேணும்னு ஆசைப்பட்டு வந்தானா பகவான். ஆசைப்பட்டு பகவான் தீர்மானிச்சிட்டான், சங்கல்பிச்சிட்டான். கரெக்டாக தசரத தலையில் அக்ஷதை விழுந்துதான். பூ மாதிரி பொழிந்தாரலாம். அந்த பூக்கள்லாம் தேவலோக புஷ்பங்கள்லாம் தசரத மேலே விழுந்துதான். அப்போ தான் புரிஞ்சுட்டார் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறார், அந்த யாகத்தில் வந்து ஒரு பெரிய பூதமானது ஒன்று கிளம்பி வருது. அந்த பூதமானது பாயச பாத்திரத்தை கொண்டு வருது. அந்த பாயசத்தை வந்து கொடுத்தோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார் தசரதர். அந்த பாயசம் அந்த பாத்திரத்தை பார்த்தோடனே
அதாவது பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தசரதனுக்கு விஷ்ணுவே 4 புத்திரர்களாக பிறக்க சம்மதிச்சு, அதாவது சங்கல்பம் பண்ணிட்டார் பகவான். அப்போது திவ்ய பாயாச சம்பன்னம் பாத்திரம் பத்னிமிவ பிரியாம் பிரஹர்க்கிய விபுலாம் தர்பியாம் ஸ்வயம் மாயாமயம் இவ. அப்போது அருமையான பூதமானது பார்த்தா மகா தேஜஸ்வரிய ஒரு பூதமானது அந்த யாக குண்டத்திலேருந்து கிளம்பி வந்தது. அது பார்த்தா அது என்னவோ மனைவியை கட்டிப்பிடிச்சுன்ற மாதிரி அந்த பாயசத்தோடு வெளிவந்தது அந்த பூதமானது. அந்த பாத்திரம் தங்க பாத்திரத்தில் பாயசம் கொண்டு வந்திருக்கு. உடனே அந்த பூதமானது சொல்கிறது, இது உனக்கு புத்திர பாக்கியத்தை உண்டாக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை ஆயுஷையும் அதிகரிக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அப்படியேப்பட்ட இந்த பாயசத்தை பெற்றுக்கொள் என்று பூதமானது சொல்கிறது. அதை தன் மனைவி கட்டிப்பிடிச்சிருந்தாராம். அது அழகாக சொல்லுவாங்க மகால். அது புது பொண்டாட்டிகளை கட்டிப்பிடிச்சின மாதிரி கட்டிப்பிடிச்சினாராம் அந்த பாத்திரத்தை. யார்? அந்த பாயச பாத்திரத்தை. யார்? தசரத சக்கரவர்த்தி. அப்படி கட்டிப்பிடிச்சிருந்தாராம். கட்டிப்பிடிச்சின்னு, அப்பா பெரிய பாயசம் பகவானே கடிச்சு எனக்கு புத்திர பாக்கியத்தில் கிடைக்க போகுது, இந்த பாயசத்தை உன் மனைவிகளுக்கு கொடு, புத்திர பாக்கியம் உண்டாகுன்னு சொல்லி அந்த பூதம் மறைஞ்செடுத்து அப்பிறகு பாதி பாயசத்தை கௌசல்யை கொடுக்குறார். மிச்சம் இருக்கிற பாதியில் அது பாதியாக பிரிக்கிறார். பிரித்து அது கைகைக்கு கொடுக்குறார். இல்லை சுமித்திரை கொடுக்குறார். 2வது மனைவி அவர் தானே, சுமித்திரை கொடுக்குறார். அப்புறம் மிச்சம் இருக்கிறதுல பாதியாக பிரித்து கைகைக்கு கொடுக்குறார். மிச்சம் இருக்கிற பாதியை மறுபடியும் சுமித்திரைக்கே கொடுக்குறார். இப்படி 4 பாகமாக பிரித்ததுனால 4 குழந்தைகள் உண்டாகிறார்கள். திவ்ய பாயாச சம்பன்னம் பாத்திரம் பத்னிமிவ பிரியாம் பிரஹர்க்கிய விபுலாம் தர்பியாம் ஸ்வயம் மாயாமயம் இவ. அப்படி பிறகு அவர்கள் அந்த யாகம் முடிஞ்சு, புத்திரகாமிஷ்டி யாகம் முடிஞ்சு அப்போ 1 வருஷம் பொறுத்து கரெக்டாக இந்த இப்போது 12வது மாதம் பகவானுடைய அவதார காலம். ராமச்சந்திரமூர்த்தி அவதரிக்கிறார். அதே சமயத்தில் இந்த சமயத்தில் தான் பகவான் அவதரிக்க போகிறார். அவருக்கு உதவி செய்வதற்காக தேவர்களே நீங்களும் போய் அவதரியுங்கள் என்று சொன்ன உடனே தான் சூரியபுத்திரன் சுக்கிரீவனாகவும் இந்திரபுத்திரன் வாலியாகவும் அவதரிக்கிறார்கள், அண்ணன் தம்பிகளாக. அவர் வாயுபுத்திரனாகிய ஆஞ்சநேய சுவாமி, மகாபராக்கிரமசாலியாக ஆஞ்சநேய சுவாமி. அக்னியுடைய புத்திரன் நீலன், விஸ்வகர்மாவுடைய புத்திரன் நலன். அப்படி அஸ்வினி தேவருடைய புத்திரர்கள் மைந்தன் திவிதன் போன்ற வானர்கள்லாம் அவர்களும் மகாபராக்கிரமசாலியாக விஷ்ணுக்கு துல்லியமான பராக்கிரம் படைத்தவர்களாக கடலையே கையிலால் கடைக்கிடுவாங்களாம், மலைகளே பிளப்பாங்களாம், மரங்களே பிடுங்குவாங்களாம். அப்படிப்பட்ட சக்தி படைத்த மகாபராக்கிரமசாலிகளாகிய வானர்கள் உண்டாகிறார்களாம். ராகவன் வதத்துக்காக இவரெல்லாம் ராமருக்கு துணை புரிவதற்காக இவரெல்லாம் அப்படி வானர்கள் பிறக்கிறார்கள். அங்கங்கே கிஷ்கிந்தையில் அப்படிப்பட்ட காடு வனங்களில் மலைகளில் அப்படி அவதரிக்கிறார்கள். ஆஞ்சநேயர் பிறந்தது திருப்பதியில், அஞ்சனா பர்வதம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அஞ்சனைக்கு மகனாக பிறக்கிறார். கேசரிக்கு மைந்தனாக பிறக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி அவதரிக்கிறார். அவதரிக்கும் போதே சூரியனை விழுங்க போனவர் அவர். இந்திரனுடைய வஜ்ரத்தில் அடிப்பட்டதுனால தாடி பெருத்து வந்தால் ஹனுமான் அவருக்கு பேர் ஏற்பட்டது. அப்படியேப்பட்ட ஹனுமான். சரி, அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரத்தை சொல்கிறாங்க. ராமச்சந்திரமூர்த்தி புனர்வசு நட்சத்திரத்தில் பகவானுடைய அவதார காலம். ததோ யக்ஞே சமாப்தே து ருதுனாம் ஷட் சமத்யயு ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. 12வது மாதம் அப்படி நவமி திதியில் பங்குனி மாதம் அப்படி தான் வரும் 12ஆம் மாதம். அப்படிப்பட்ட 6 ருதுக்கள் கழிந்து, அதாவது என்னென்னா 6 ருதுக்கள்னால் 12 மாதம் கழிந்து, அப்படி 2 மாதம் ஒரு ருது அப்படின்னு சொல்லக்கூடியது. 6 ருதுக்கள் கழிந்து அதுதான் ருதுனாம் ஷட் சமத்யயுகும். அந்த ருதுக்கள் கழிந்து நக்ஷத்திரே அதிதி தெய்வத்தியே ஸ்வச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே
வாக்பதா விந்துனா சக, அதாவது புனர்வசு நட்சத்திரத்தில் அதிதியே தெய்வமாக கொண்ட நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். அப்படியே சுக்லபக்ஷத்தில் வந்து சூரியன், குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 5 கிரகங்களும் உச்சஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பகவான் கர்க்கட லக்கணத்தில் பகவான் புனர்வசு நட்சத்திரத்தில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரம். சந்திரனும் வியாழனும் ஒன்றாய் தோன்ற இருக்கிற சமயத்தில் பகவானுடைய அவதார காலமானது. புரோத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா லோகத்தில் உள்ளவர்களால் நமஸ்கரிக்கத்தக்க சாட்சாத் நாராயண ஜெகநாதம், உலகத்துக்கே ஜெகநாதனே, பூரி ஜெகநாதனே வந்திருக்கானா இங்கே ராமச்சந்திரமூர்த்தியா. புரோத்தியமான ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம், கௌசல்யக்கு மகனாக பகவான் அவதரித்தார். 12 மாதம் எப்படி இருந்தால் கௌசல்யா ஆனந்தவர்த்தனக, ஒவ்வொரு மாதமும் கர்ப்பவலி அந்த பிரசவ வலி தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்திரீகளுக்கு. ஆனால் அப்போ ஒவ்வொரு நாளும் கௌசல்யா ஆனந்தவர்த்தனக, ஆனந்தம் அதிகரித்து தான் ஒவ்வொரு மாதமும் வளர வளர 14 மாதம் கர்ப்பத்திலேருந்து அவள் பிரசவிக்கவே மனசு இல்லையா கௌசல்யா. ஆனால் கர்ப்பத்தில் பகவான் இருக்க வளர வளர அவ்வளோ ஆனந்தம் தான் அதிகரித்து தான். அந்த பிரசவ வேதனையும் அவளுக்கு தெரியலையா, சரி அந்த கர்ப்ப வேதனையும் அவளுக்கு தெரியலையா, அவ்வளோ ஆனந்தமாக இருந்தாலும். அந்த 3 மனைவிகளும் அப்படி தான் இருந்தாங்க. கௌசல்யா, சுமித்ரை, கைகை 3 மனைவிகளும் அப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ ஆனந்தம் பெற்றாங்க. ஆனால் பகவானே தான் 4 ரூபத்தில் வந்திருக்கான். அப்படி புரோத்தியமான ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். இங்கே சர்வலக்ஷண சம்யுதம்னா அப்படியேப்பட்ட ஒரு புருஷனுடைய சாமுத்திரிக லட்சணங்கள் சர்வலக்ஷணங்களும் பொருந்தி அவதரித்தான்னு ஒரு அர்த்தம். திவ்ய லக்ஷண லக்ஷண சம்யுதம் அப்படின்ட்டு ஒரு பதம் இருக்குது. திவ்ய லக்ஷணம்னா தெய்வீக லக்ஷணம். பகவான் சங்கச்சக்கர கதாதாரியாக அவதரித்ததாக சில பாடங்கள் இருக்குது ராமாயணத்திலே. அதனால் பகவான் சங்கச்சக்கர கதாதாரியாக தான் அவதரித்தானா. இவரில் தான் கஷ்யபர் அதிதி தான் கௌசல்யே தசரதராக வந்தாங்களாம். ஜென்மாவே பகவானே அவதாரம் பண்ணுறதுக்கு இவர்களுக்கு என்ன பாக்கியம் பாருங்கள். கஷ்யபர் அதிதியாக இருக்கும்போது வாமன அவதாரம் பண்ணியிருக்கார். அவர்களே பிருஷ்ணி சுதபஸாக இருக்கும்பொழுது பிருஷ்ணி கற்பனா பகவான் அவதரிச்சிருக்கார். அவர்களே தான் கௌசல்யே தசரதராக வந்தபோது ராமராக அவதரிச்சிருக்கார். ராமலக்ஷ்மணர்கள் இவங்களை இப்படிப்பட்டவங்களாம் அவதரிச்சிருக்காங்க. அவர்களே வந்து வசுதேவர் தேவகியாக வந்தபோது கிருஷ்ண பரமாத்மா பலராமர் அவதரிச்சிருக்காங்க. அவர் ஜென்மா பகவானே புத்திரனாக பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இவங்க. அப்படியே ஒரு பாடம் சொல்லப்படுகிறது. இங்கே வந்து தசரதருக்கும் கௌசல்யக்கும் பகவான் அவதரித்திருக்கிறார். விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாக வர்த்தனம் கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித தேஜஸா, புத்திரனால் அதிக தேஜஸோடு விளங்கினாலாம் யார் கௌசல்யா. பகவான் சுசுபே அதிக மங்களங்களை பெற்றவள் யாருன்னா கௌசல்யா தான். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று சொல்லக்கூடிய அப்படியேப்பட்ட மணிவயிறு படைத்தவளாம். அப்படியேப்பட்ட கௌசல்ய வயத்தில் பகவானே அப்படி ஒரு மணி என்னென்னா சிப்பிக்குள்ளே ஒரு முத்து பெறுகின்ற மாதிரி அப்படி ஒரு மாணிக்க ரத்னம் பகவான் அவதரிச்சது. அப்படிப்பட்ட மணி சுமந்தவள், மணிவயிறு வாய்த்தவள் கௌசல்யா. அப்படிப்பட்ட விஷ்ணுவோட அர்த்தம் தான் இங்கே சொல்ல வரும். ஏன்னா பகவான் இங்கே வந்து என்னென்னா பகவானுடைய பாதி அம்சத்தோடு பிறந்தான்னு அர்த்தம் இல்லை, அவதரிச்சான்னு அர்த்தம் இல்லை. அந்த விஷ்ணுடைய பாதி பலத்தை வெளிப்படுத்தினான்னு அர்த்தம். இந்த அவதாரத்தில் பார்த்தா விஷ்ணுடைய பகவானுடைய பாதி அம்சம் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலைகள்லாம் செய்திருக்கார் ராமாவதாரத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாக வர்த்தனம், இக்ஷ்வாகு வம்சத்தையே பவித்திரமாக்கக்கூடிய அவதாரமாகுது. புத்திரம் ஐக்ஷ்வாக வர்த்தனம், இக்ஷ்வாகு வம்சத்தை பெருமைப்படுத்தக்கூடிய அவதாரமாக, இக்ஷ்வாகு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய அவதாரமாக, அப்படி பல அர்த்தங்கள் இதில் சொல்லுவாங்க. புத்திரம் ஐக்ஷ்வாக வர்த்தனம் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜஸா, பகவானே மகா தேஜஸ்வி, பகவானை சுமந்தல இவன் மகா தேஜஸ்வியாக இருக்கிறான். அதான் சார் தேவக்கியாம் தேவரூபின்யாம்னு சொல்கிறார் கிருஷ்ணாவதார காலத்தில். தேவகியே சர்வதேவதா வடிவமானவள், அதுபோல் கௌசல்யும் சர்வதேவதா வடிவமானவள். சுசுபே அதிக சோபையோடு பிரகாசிக்கிறாளாம் அந்த கௌசல்யம்மா, அப்படி சொல்கிறார். ததா வரேன தேவானம் அதிதிர் வஜ்ரபாணினா, சிறந்தவளாகிய தேவர்களை பெற்றவளாகிய அதிதி தேவி எப்படி இந்திரனை பெற்றாலோ அதுபோல் ராமரை பெற்றாள். வஜ்ரபாணினா வஜ்ராயத்தை கையில் தாங்கி
இந்திரனை பெற்றது போல் ராமரை பெற்றாலாம் யார் கௌசல்யம்மா. அது அர்த்தம் அப்படி இல்லை, மகான்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. வஜ்ரபாணினா அதாவது பகவான் கையில் வந்து சங்கரேகை, சக்கர ரேகை, அங்குச ரேகை, அம்புஜ ரேகை, வஜ்ர ரேகை, துவஜ ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரேகைகள்லாம் யார் கையில் இருக்குதோ அவங்களாம் விஷ்ணுடைய அவதாரம் அப்படின்னு சம்பிரதாயமாக சொல்லப்படுகிறது. விஷ்ணுடைய அம்சங்கள் யார் கையில் இருக்கோ, கால்கள் இருக்கோ, அந்த சின்னங்கள் சங்கரேகை, சக்கர ரேகைலாம் இருக்கோ, அதில் விஷ்ணுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரேகைகள் வஜ்ரபாணினா அந்த கைகளில் வந்து அந்த வஜ்ர ரேகைகள்லாம் பதிக்கப்பட்டு இருந்ததான். அதனால் வந்து அந்த வஜ்ர ரேகைன்னா அதிதி நீங்கள் சொல்லப்பட்டிருக்கே, அதிதிக்கு வஜ்ரரேகை பதிஞ்ச யார்? வஜ்ரபாணியோடு பிறந்தவன் இந்திரன் தான். வஜ்ரரேகையோடு பிறந்தவன் யாருன்னா வாமன அவதாரம். பகவான் விஷ்ணுடைய அவதாரம் இல்லையா. அவர் கையில் வஜ்ரரேகை, சங்கரேகை, சக்கரேகைலாம் இருந்தது இல்லையா. அதனால தான் விஷ்ணுடைய அவதாரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதிதிக்கு கசியவருக்கும் வாமனராக பிறந்தார். அதே வாமனர் தான் இப்போ ராமராக பிறந்திருக்காரு, ராமராக அவதரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா. அதான் வஜ்ரபாணினா அப்படின்னு சொன்னால் அந்த வாமனர், அந்த உபேந்திரன் தான் இப்போது திரிவிக்ரமன் தான் இப்போ ராமராக அவதரிச்சிருக்காரு அப்படின்றத இங்கே சூச்சகமாக சொல்கிறாங்க. இப்போ வஜ்ரபாணினா இந்திரன் கிடையாது. இந்திரனுக்கும் பகவான், ஆனால் தேவலுக்குள் நான் இந்திரனாக இருக்கிறேன்னு, இந்திரனுடைய பலம் குறைவு, பகவானுடைய பலம் அதிகம். இங்கே வஜ்ரபாணின்னு சொல்லும்போது உபேந்திரன் அந்த வாமனருடைய தான். இந்திரனால் சாதிக்க முடியாத பலி சக்கரத்தை ஜெயிக்க முடியாத போது வாமனர் தான் வந்து சாதிச்சு கொடுத்தாரு. அப்படின்னா பகவான்னா இந்திரன் ஆக முடியாது. பகவான் யாருன்னா வாமனர் தானே. அப்படின்னும் போது இங்கே வாமனர் பகவான் தான் குறிக்குதே தவிர இந்திரனை குறிக்கலை இங்கே. அப்படி புரிஞ்சுக்கணும். தேவானம் அதிதிர் வஜ்ரபாணினா அப்படி வஜ்ரரேகை பதிக்கப்பட்ட கைகள் உடையவராகிய சாக்ஷாத் நாராயணனே ராமராக அவதரித்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பரதோ நாம கைகையா ஜக்ஞே சத்திய பராக்கிரமஹா, அந்த சொன்ன சொல்லிலிருந்து மீறாத சத்தியத்தை பராக்கிரமம் உடையவராகிய பரதன் வந்து கைகைக்கு அவதரித்தார், கைகைக்கு மகனாக அவதரித்தார். சாக்ஷாத் விஷ்ணு சதுர்பாக சர்வகி சமுதிதோ குணகி அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா அச்சனயத் சுதவும். அப்போ இரட்டை பிள்ளைகளாக லக்ஷ்மண சத்ருக்னர்கள் சுமித்ரைக்கு அவதரித்தார்கள், பிறந்தார்கள். அவர்கள் சர்வாஸ்திர குஷலீ வீரோ விஷ்ணுர் அத்த சமன்விதோ புஷ்ய ஜாதஸ்து பரதே மீனலக்னே பிரசன்னதிஹி. அதாவது பரதர் அவதாரம் வந்து என்னென்னா பூச நட்சத்திரத்தில் பரதருடைய அவதாரம். பிரசன்ன சித்தமுடையவர் ஆகிய பரதன், அதான் சொல்ல பிரசன்னதிஹி அப்படின்றது. பிரசன்னமான சித்தமுடையவரான் பரதன். அவர் எதுக்கும் கோவப்படாதவர், எதுக்கும் கலங்கமாட்டார், எதுக்கும் ஆசைப்படாதவர். எப்போ ஆசையை விட்டாலும் அவன் மனசு பிரசன்னமாக இருக்கும். அப்படிப்பட்ட பரதன் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டார். ராஜ்யத்தை ராமருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் ஒரு சேவகனாக இருக்க தான் ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட பிரசன்னமான சித்தம் படைத்தவரான். பரதன்னாவே ராஜ்ய பாரத்தை சுமந்ததுனால அவருக்கு பரதன்னு பேர் வைக்கப்படுறார் வசிஷ்டர். ராமன்னாவே எல்லாருக்கும் ரம்யமாக இருக்கக்கூடிய தன்மையுடையவர் ராமர். லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனாக, பகவானுடைய கைங்கரியம் என்ற லக்ஷ்மியை பெற்றவர், அதனால் லக்ஷ்மணர்னு பேர். சத்ருகுணம் நித்திய சத்ருகுணம், காம குரோதங்கள் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற நித்தியமான சத்ருக்களாகிய அந்த சத்ருக்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவர் சத்ருகுணன். அப்படின்னா அந்த சத்ருக்களை ஜெயித்தவர், அதனால் சத்ருகுணன் அவருக்கு பேர். இதுமாதிரி காரணத்தோடு பேர் கொண்டவர்களாகிய 4 பேர் அவதரிக்கிறார்கள். பூச நட்சத்திரத்தில் வந்து பரதருடைய அவதாரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து லக்ஷ்மண சத்ருகுணர் இரட்டை பிள்ளைகளாக அவதரிக்கிறார்கள். சூரிய உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது அப்படி அவதரிக்கிறார்கள். எல்லாம் ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன அவதரிக்கிறார்கள். அவங்களாம் ராமர் தான் அதில் மூத்தவர். ஜேஷ்டர் சிரேஷ்ட குண சம்பன்னர், மூத்தவர். ஆனால் சிரேஷ்டமான குணங்கள் படைத்த சகல கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக கொண்டவர் ராமச்சந்திரமூர்த்தி. இங்கே வந்து என்னென்னா 4 பாதி பாகம் விஷ்ணுடைய பாதி பாகத்தில் சேர்ந்தவன். அப்படி விஷ்ணுடைய 4 பாகத்தில் ஒரு பாகம் அப்படின்னு லக்ஷ்மணரை பரதன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அர்த்தம் இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா விஷ்ணுனுடைய அந்தந்த தன்மைகள் அந்தந்த சக்திகளை மட்டும்தான். இவ்வளோ விஷ்ணுடைய சக்தி எல்லையற்றது. அதில் பாதி சக்தி தான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது இந்த அவதாரத்தில். அதேபோல் கால்வாசி சக்தி தான் வெளிப்படுத்த வேண்டியது இருந்தது பரதன் சத்ருகுணர் போன்றவர்களத்தில். அதனால் அதை மட்டும் வெளிப்படுத்தினாங்கன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர அதனால் அவர் சக்தியற்றவர்கள். அப்போ ராமருக்கு வந்து விஷ்ணுடைய பாதி சக்தி தான் இருக்குது, மற்ற சக்திகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த அவதாரத்துக்கு அது போதும். அந்த விஷ்ணுடைய பாதி சக்தி பயன்படுத்தினா போதும் ராவண வதத்துக்கு. அப்படின்னால அதை பயன்படுத்தினார். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் பகவான் 4 பேருமே பூர்ணமிதம் இது பிரம்மம், அது எல்லாருமே பூர்ணமானவர்கள் தான்.
ஆனால் அந்தந்த தன்மைக்கு அதை வெளிப்படுத்துறதுக்காக அந்தந்த அம்சம் கொண்டவர்களாக அந்த அளவுக்கு சக்தி கொண்டவர்களாக இருந்து சொல்லப்படுதே தவிர, ஆனால் அவர்கள் எல்லையற்ற பராக்கிரமம் உடையவர்கள். பின்னாடி சொல்ல போகிறார் வால்மீகி, எல்லையற்ற பராக்கிரமம் உடையவர் ராமச்சந்திரமூர்த்தி. அங்கே இருந்தது 14 ராட்சசர்கள் தான். ஆனால் 14 ராட்சசர்களும் வதம் பண்ணார். கோடிக்கணக்கான ராட்சசர்கள் மூலபல சேனைகளை அழிக்கிறாரு ராவண வதத்து காலத்தில். அப்போ அங்கே அவ்வளோ சேனைகள் இருந்தது, அதனால் அவ்வளோ அழிக்க வேண்டியது இருந்தது. புரியுதுங்களா? இப்போது ஆஞ்சநேயர் 80,000 ராட்சசர்கள் வதம் பண்ணார், ராமர் 16 ராட்சசர்களும் வதம் பண்ணார்னா அங்கே இருந்தது 14,000 பேர் தான். அதனால் 14 பேர் வதம் பண்ணார் ராமர். ஆஞ்சநேயருக்கு அதனால் பலசாலி, ராமர் பலவீனமானவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆஞ்சநேயர் 80,000 ராட்சசர்கள் வதம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சுந்தரகாண்டத்தில். அதனால் 80 ராட்சசர்கள் வதம் பண்ணார். புரியுதுங்களா? அதனால் அந்தந்த இடத்துக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டது. அதனால் அந்த சக்தியை வெளிப்படுத்தினார். அப்படி புரிஞ்சிக்கணும். அதனால் விஷ்ணுவர் அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பாதி சக்தி கொண்டவர் தான் ராமர் அப்படின்னா. விஷ்ணுவர் பலம் பிரவர்த்ததின்னு உணரத்தில் சொல்கிறதே வால்மீகி. விஷ்ணுவுக்கே பலம் ராமரால் தான் அதிகமான பலம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விஷ்ணுவே ராமருடைய அம்சம்னு எவ்வளோ மகாத்மாக்கள் சொல்கிறாங்க. ஆமாம், சிவவிஷ்ணுடைய ஐக்கியந்தான் ராமச்சந்திரமூர்த்தி. நாராயணில் நமசிவாயிலம்மா அப்படிங்கும்போது சிவவிஷ்ணுடைய ஐக்கிய ஸ்வரூபமாச்சு, பரபிரம்ம ஸ்வரூபம் சொல்கிறோம் ராமரை. அப்படின்னும் போது விஷ்ணுடைய பாதி அம்சம் சொல்கிறது சரியில்லை. ராமர் இங்கே பரபிரம்மா வர்ணிக்கப்படுகிறது. அப்படின்னும் போது விஷ்ணுவுக்கே இல்லாத சில குணங்கள் ராமரிடத்தில் புலப்படுகிறது. விஷ்ணுவத்தில் பார்க்க முடியாத சில குணங்கள், சௌலபியம், அதே மாதிரி காருண்யம். இப்போ விஷ்ணுவால் நம்மளுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது? ஆனால் ராமரால் நிறைய பேருக்கு ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா ராம நாமத்தினால. அதே சமயத்தில் ராமருடைய அந்த கருணை மக்களிடத்தில் தர்ம வழி காட்டி மனுஷன் நல்வழிப்படுத்தினார். அந்த தர்மம் நடத்தி காட்டி. இது விஷ்ணு செய்ய முடியாது. வைகுண்டவாசி 4 கைகளோடு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 2 கைகளோடு ராமரால் தான் செய்ய முடியும். மனுஷன் மத்திய அவதார மத்திய சிக்ஷணம், மனுஷன் நல்வழிப்படுத்துவதற்காக செய்யுது. அப்படின்னா அதனால தான் சொல்கிறாங்க, ராமர் விஷ்ணு பலம் பிரவர்த்தது, என்னுடைய ராமாயணத்தினால்தான் தான் விஷ்ணுவுக்கே பலம் அப்படின்ட்டு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்போது ராமச்சந்திரமூர்த்தி தான் இங்கே பரபிரம்ம ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. அப்படி புரிஞ்சிக்கணும். அது இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதி பலம் தான் விஷ்ணுவே அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க சில பேர். புரியுதா? ராமருடைய பிரபாவம் எந்த விதத்திலும் குறைச்சல் கிடையாது. ராமர் பரிபூர்ணமானவர், சர்வலக்ஷண சம்பன்னவர். சர்வ கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக ராமரிடத்தில் சில குணங்கள்லாம் குறைவாக காணப்பட்டது விஷ்ணுவிடத்தில். விஷ்ணுவிடத்தில் இல்லாத குணங்கள்லாம் ராமரிடத்தில் நிறைய பார்க்கலாம். அவ்வளோ குணங்கள், அந்த காருண்யம், பக்தவத்சல்யம், அதெல்லாம் நிறைய ராமரிடத்தில் பார்க்கலாம். ஆனால் ராமரிடத்தில் குணங்கள் அதிகம் விஷ்ணுவிடத்தில் விட. அதனால் விஷ்ணுவே ராமருடைய அம்சமாக தான் சொல்லப்படுகிறது. ராம பக்தர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சிக்கணும். அதனால் ராமருடைய பலமோ, லக்ஷ்மணருடைய பலமோ, சத்ருகுண பலமோ, பரதனுடைய பலமோ எந்த விதத்திலும் குறைச்சல் கிடையாது. அந்தந்த அர்த்தம் பாதி பலம் விஷ்ணுடைய பாதி பலம், விஷ்ணுடைய கால்வாசி பலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அந்தந்த விஷ்ணுடைய அந்த தன்மைகளை பாதி விஷயத்தை தான், பாதி பலத்தை தான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். இப்படி ராமாவதாரம் காலம் அப்படி ஆனந்தமாக இப்படி ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் அவதரிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்னா, ராமர் புனர்வசு நட்சத்திரத்தில் சுக்லபட்சத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி இவர்கள்லாம் 5 கிரகங்கள் உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது குருவும் சந்திரனை சேர்ந்த சமயத்தில், குருவும் சந்திரனை சேர்ந்த காலத்தில் மத்தியானம் 12 மணிக்கு பகவான் கர்க்கட லக்கணத்தில் ராமாவதாரம். அவருக்கு ஒரு நாள் முன்ன பின்ன பிறகு கைகைக்கு பரதன் அவதரிக்கிறார். அவர் என்ன பூச நட்சத்திரத்தில் பரதன் அவதரிக்கிறார். அவருக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரிய உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது பரத சத்ருக்னர்கள் அவதரிக்கிறார்கள். இப்படி ராம அவதாரம், லக்ஷ்மண அவதாரம், பரத சத்ருக்னர்களுடைய அவதாரம். ஓகேவா? அப்போது அவர்கள் 10வது நாள் 12 நாள் அந்த நாமகரணம் பண்ணுறார் வசிஷ்ட மகரிஷி. 11வது நாள் அவருக்கு நாமகரணம் பண்ணுறார். வசிஷ்ட பரமப்ரீதோ நாமானி கிருதவாம்ஸ்ததா பிராமணான் போஜயாமாச பௌரான் ஜானபதானபி ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணம் இது சத்ருக்னம் அபரம் ததா. மூத்த புத்திரனாக ராமன் மகாத்மாவாகிய பரமாத்மாவாகிய பகவான் அவருக்கு ராமன் பேர் வைக்கிறார். கைகை பள்ளிக்கு பரதன் பேர் வைக்கிறார். சுமித்திரனுடைய புத்திரர்களாகிய மூத்தவனுக்கு லக்ஷ்மணன், இளைவனுக்கு சத்ருகுணன் பேர் வைக்கிறார். இப்படி
வசிஷ்ட பரமப்பிரீதோ நாமானி கிருதவன்ஸ்ததா பிராமணம் போஜயாமாச பௌரான் ஜானபதானபி. மக்களுக்கெல்லாம் அப்படி நாமகரணம் பண்ணுற காலத்தில் எல்லாருக்கும் பகவான் அவதார காலத்துலேயும் பகவான் நாமகரணம் பண்ணுற காலத்தில் எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு போடுறார். மக்கள் எல்லாம் நல்லா கவனிக்கிறார். பிராமணர்களுக்கு நல்ல போஜனம் அளிக்கிறார். யார்? தசரத சக்கரவர்த்தி. வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாமகரணம் பண்ணது. ஏன்னா நான் இத்தனை நாள் ஜபிச்ச அந்த ராமன் நாமம், அந்த நாமத்துக்குரிய பொருளே இங்கே வந்திருக்கே, பரபிரம்மே இங்கே வந்திருக்கே, அவதரிச்சிருக்கேன்ற சந்தோஷம் அவருக்கு. அதனால் அந்த பேர் நாமகரணம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப பூரிச்சு போகிறார் வசிஷ்ட மகரிஷி. அப்படிப்பட்ட ராமாவதார காலம். வசிஷ்ட பரமப்பிரீதோ நாமானி கிருதவம்ஸ்ததா. அப்படிப்பட்ட அந்த நாமம் வைச்சதில் அவ்வளோ சந்தோஷம் வசிஷ்டருக்கு. சரி, இந்த ராமாவதாரத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். எல்லோரும் சகாலத்தில் ராமநவமியை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ். எல்லாருக்கும் ராமநவமி மகோத்சவம் கி ஜெய். ராமநவமி மகோத்சவம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சகல சாதுமணி கி ஜெய். சீதாராம் பகவான் கி ஜெய். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக. ராம 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 ராம. நிறைய ராமநாமா சொல்லுங்கள், அதுதான் ரொம்ப சந்தோஷம். நாம் இப்போது போதினர்களுடைய ரசோதயம் படிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் நாம மகிமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு ரசோதயத்தில். அதை நம்ம கிரகிச்சிக்கணும். அதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அதை கேட்டு அனுபவிக்கணும், படித்து அனுபவிக்கணும் நிச்சயமாக. அதுதான் நம்ம அடுத்தது ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை. பகவான் சங்கல்பம் எப்படியோ தெரில, அதுபடி நடக்கட்டும். ராம 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 ராம. சரி, ராம 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 ராமவதத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय. श्री रामन भगवान की जय. वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सगल साधुमल की जय. राम 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 राम.